ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத் வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேபவித்தமகராயத கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுலாபரணேன சார்த்தம். 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியதான திருத்தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடியதான இரட்டை திருப்பதி திவதேசம் விஷயமாக சுவாமி நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி அனுபவத்தை, பராங்குஷ நாயிகையினுடைய நாயிகா பாவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 5வது பாட்டிலே தொழும் அத்திசை உற்று நோக்கியே அப்படின்னு அனுபவித்தோம். இந்த பராங்குஷ நாயகியானவள் தொலைவில்லி மங்கலத்துக்கு போய் அங்கு எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு அவனோடு கூட இல்லாது போனாலும், என்று அங்கு போய் அந்த எம்பெருமானை அனுபவிப்போமோ அல்லது எப்போது அந்த எம்பெருமான் தன்னை தேடிக்கொண்டு வந்து தனக்கு அனுபவம் தருவானோ என்று காதலோட கூட காத்து கொண்டிருப்பவளாக அந்த தொலைவில்லி மங்கலம் திவதேசத்தை நோக்கியே இவள் கைகூப்பி கொண்டிருக்கிறாள். அந்த திசையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானே, நீ என்னை அழைத்துக் கொண்டு போக வேணும் அல்லது எனக்காக இங்கு வரவேணும் என்பவளாக அந்த திசையில் அந்த ஊர் இவள் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும், அந்த எம்பெருமானோ அவனுடைய கோயிலோ இவள் கண்களுக்கு புலப்படவில்லை என்றாலும், அந்த ஊர் இவளுக்கு மிகவும் தூரத்தில் இருந்தாலும் கூட பகவான் இருக்கக்கூடியதான திசையை நோக்கி கைகூப்பினாலோ பிரார்த்தித்தாலோ கூட போதும், அந்த க்ஷேத்திரத்துக்கு போன பலன் கிடைக்கும் என்பதாக சாஸ்திரம் சொல்கிறபடியினாலே சதா சாஸ்திரப்படியே வர்த்திக்கக்கூடிய மகாஜ்ஞானியான நம்மாழ்வாரே இங்கு பராங்குஷ நாயகியான பாவம் பெற்றிருக்கிறபடியினாலே இவள் கேவலம் காதலினாலே மயக்கத்திலும் மோகத்திலும் கிடக்கிற ஒரு அபலை பெண்ணல்ல. பராங்குஷ நாயகி என்ற நாயிகா பாவத்தை அடைந்தாலும் வேதம் தமிழ் செய்த மாறனான சுவாமி நம்மாழ்வார் என்பதை மறக்கக்கூடாது. ஒரு அப்பாவி பெண்ணா காதலனை கணவனை தேடி அழக்கூடிய நிலையிலே இந்த பாசுரங்கள் இருந்தாலும் கூட ஆழ்வார் இங்கே வேத அர்த்தங்களையோ சாஸ்திரார்த்தங்களையோ கடைபிடிப்பதற்கும் நமக்கு உபதேசிப்பதற்கும் மறக்கவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் சந்தியாவந்தனம் பண்றோமே, சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சா விட்டு திக்வந்தனம் அப்படின்னுட்டு ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுசைல தீபம் அப்படின்னு 4 திசைகளிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய புஷ்ப மண்டபம் என்ன, போக மண்டபம் என்ன, தியாக மண்டபம் என்ன, ஞான மண்டபம் என்ன, இப்படி 4 மண்டபங்கள்னு நம்முடைய சம்பிரதாயத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கக்கூடியதான கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம்னு சொல்லக்கூடிய 4 திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய திசையை நோக்கி நாம சேவிக்கிறோமே நித்தியம் ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டு. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனானவன் தினமும் ஸ்ரீரங்கம் திருமலை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் முதலான திவதேசத்து எம்பெருமான்களை சேவிக்க வேணும், அல்லது அந்த எம்பெருமானுடையதான ஸ்மரணைன்னு சொல்லக்கூடிய அவனுடைய நினைப்பு இருக்க வேணும், அல்லது அந்த எம்பெருமான் விஷயமாக ஏதானும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல வேணும், பாசுரம் சொல்ல வேணும். இப்படி எல்லா எம்பெருமான்களையும் ஒருவன் நினைத்துக் கொண்டிருக்க வேணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அது முடியாதானபடியினாலே பிரதானமான எம்பெருமான்கள்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய திசையை நோக்கி நாம சேவிக்கிற போது அந்த க்ஷேத்திரத்துக்கே போய் அந்த எம்பெருமானை சேவித்ததான ஒரு பலன் கிடைக்கிறது. சுவாமி பலனே வேண்டாம், சரணாகதி பண்ணியா எடுத்து இனி பலனை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு சொன்னால் பலனை கூட விட்டுடலாம். அனுபவம் திருவேங்கடமுடையான அனுபவிக்கிற போது பார்த்தோமே, திருவேங்கட மலை இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஒருத்தன் கைகூப்பினானாலே அவனுக்கு திருவேங்கட மலைக்கு போன பிராப்தம் கிடைக்கிறது, திருவேங்கட மலையை கண்ணாலே கண்ட பலன் கிடைக்கிறது, திருவேங்கடமுடையானை நேரே சேவித்த பலன் கிடைக்கிறது அப்படின்னு எல்லாம் திருவேங்கடமுடையானுடைய ஸ்தல புராணத்திலே அனுபவித்தோமே. அது திருமலைக்கு மட்டுமல்ல, மற்றுமுண்டான எல்லா திவ்யதேசங்களுக்கும் திவ்யதேசம் அல்லாத எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான க்ஷேத்திரங்களுக்கும் உபலட்சணம். அங்கே சொன்னது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸ்ரீரங்க ஸ்ரீ மேலும் வளர வேணும் வர்த்ததாம் அபிவிருத்ததாம்னு சொல்றோமே, அப்ப ஸ்ரீரங்கம் மட்டும் வளர்ந்தா போறோமான்னா
அங்கே ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்றச்சேயே மற்றும் உண்டான திவ்யதேசங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு அந்த ஸ்ரீரங்கத்தோடைய எல்லாம் சேர்ந்து விடுறது. ஸ்ரீரங்கம் மேலும் மேலும் நன்னா இருக்கட்டும்னா ஸ்ரீரங்கம் முதலான ஸ்ரீ வைஷ்ணவ கஷேத்திரங்கள் நன்னா இருக்கட்டும்னு அர்த்தமாறுதே ஒழிய கேவலம் ஸ்ரீரங்கம் மாத்திரம் நன்னா இருக்கணும்ன்ற அர்த்தம் அங்கே இல்லை. அதுபோல திருவேங்கடமுடையானை சொன்ன விடத்தில் மற்ற எல்லா எம்பெருமான்களையும் சொன்னதாகிறது. இதுதான் விஷயம். ஒரு க்ஷேத்திரம் தினமும் போய் சேவிக்கணும்னு நமக்கெல்லாம் ஆசை. உதாரணமா குலசேகர பெருமாள் சரித்திரத்துல அனுபவிச்சோமானா அவருக்கு தினம் ஸ்ரீரங்கம் போகணும்னு ஆசை. தினமும் புறப்படுவார். அவருடைய சரித்திரத்தை சொல்ற போது ரங்க யாத்ரா தினே தினே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்றோம். தினம் ஸ்ரீரங்க யாத்திரை போறேன்னு புறப்படக்கூடியவராம். இவர் இருக்கிற இடத்துல ராஜ்யம் பண்ணிண்டு ஒரு ராஜாவா இருக்கிறச்சேயே பெருமாள் அப்படின்னா இத்தனை மூர்ச்சித்து போய் பெருமாளுடைய பக்தியிலே அவனுடைய காலத்துக்கே போயிடுறாரு. இன்னும் இவர் கோவில் கோலம்னு சுத்த ஆரம்பித்தா அதுவும் இவர் பைத்தியமா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கும் பெரிய பெருமாள் இடத்துக்கும் போனாரானா திரும்பவும் இவரை ராஜாவா நம்மால மீட்க முடியாது. போனவர் திரும்ப மாட்டார். எப்படி பராங்குஷ நாயகி திருத்தொலவெல்லி மங்கலத்துக்கு ஒரு நாள் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்து இந்த மாதிரி மீட்க முடியாதபடி ஆயிட்டாலோ அந்த மாதிரிதான் குலசேகர பெருமாள் ஆயிடுவார். அதனால அவரை ஸ்ரீரங்கம் போக விடக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் தடுத்தா. அப்ப என்ன பண்ணுவார்? ஸ்ரீரங்கம் போகணும்னு யாத்திரைக்கு புறப்படுவார். ஸ்ரீரங்கம் போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு ஸ்ரீரங்கம் போறதை விட முக்கியமான காரணம் ஏதானோ சொல்லணும் ஆழ்வாருக்கு. ராஜ்ய காரியம் இருக்கேன்னா அது நித்தியம் தான் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுவார். சாட்டு போங்கன்னா ஆகாரம் தான் முக்கியமானவர். எதை சொன்னாலும் இது மாதிரி ஏதாவது ஒரு பதில் சொல்லுவார். ஏன்னா எல்லாத்த விடவும் அவருக்கு ஸ்ரீரங்கமும் ரங்கநாதனும் தான் முக்கியம். அப்ப ரங்கநாதன் ஸ்ரீரங்க கஷேத்திரம் இதை விட முக்கியமான ஒண்ணு சொல்லணும்னா ஆழ்வாருக்கு பாகவத பிரதிபத்தி ஜாஸ்தி. பாகவதாலாம் நம்ம திவதேசத்திற்கு நம்ம ஆத்துக்கு வரப்போறா, அவளுக்கு ததியாராதனை பண்ணி வைக்கணும், அவளை உபச்சாரம் பண்ணணும். பாகவதா நம்மான்னு தேடி வந்திருக்கிறச்ச நீர் இந்த மாதிரி கோவிலுக்கு போலாமா அப்படின்னு கேட்டு தடுக்கிறதுக்காக தினம் எங்கிருந்தோ ஒரு 10-15 ஸ்ரீ வைஷ்ணவால நேரம் வர வைப்பா. ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு போற சமயத்துல இவ எதிர வருவா. வந்தாலானா சுவாமி உங்களை சேவிக்கிறதுக்காக உங்க ஆத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம், ஆனா தேவளி இப்ப எங்கேயோ வெளியே போறப்படுறா போல் இருக்குதே, நாங்க தப்பான நேரத்துல வந்துட்டோமோ, ஒருவேளை நாங்கெல்லாம் போய் திரும்பி அப்புறமா வருவோமே அப்படின்னா நாராயண அபச்சாரம், என்ன தேடிண்டு வந்த ஸ்ரீ வைஷ்ணவா எங்க ஆத்துக்கு வந்து அம்சையாம எங்க ஆத்துல பொன்னடி சாத்தாம போலாமோ, அதை விட எனக்கு என்ன முக்கியமான காரியம் இருக்கு, ஸ்ரீரங்கம் தானே இன்னொரு நாள் போயிண்டா போறது, பெரிய பெருமாள் தானே நாளைக்கு சேவிச்சுண்டா போறது, நீங்கெல்லாம் அவசியம் எல்லணும் அப்படின்னு அவள் அழிச்சுண்டு ஆத்துக்கு வந்துருவார். இப்படியே சதி பண்ணிட்டு இருந்தா ஆழ்வார ஸ்ரீரங்கம் போகக்கூடாது பண்ணா. இந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் குலசேகர பெருமாள் பண்ற விஷயம் என்னன்னா ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடியதான திசையை நோக்கி அங்கே உபய காவேரிகளுக்கு மத்தியிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரணவாகார விமானத்தின் கீழே தன்னுடைய கண்ணழகாலே நம்மையெல்லாம் வசீகரிக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரோடு எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் அவனை தியானம் பண்ணிட்டு அந்த திசையை நோக்கி கை கூப்பிட்டு வந்துருவார். அதனாலதான் சொல்றது, நம்மத்துல இருந்து ஒரு க்ஷேத்திரம் இருக்கக்கூடிய திசையில அந்த க்ஷேத்திரத்தை நினைச்சுட்டு அந்த க்ஷேத்திரத்துக்கு யாத்திரை போறதாக பாவித்து கொண்டு ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அது அந்த க்ஷேத்திரத்துக்கு யாத்திரை போன பலனை தரது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா நம்ம சம்பிரதாயத்துல பெரியவா 7 அடி நடக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கா. இப்போ திருமலைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், போக முடியல. நம்ம ஆத்துல இருந்து திருமலை வடக்கு திசையில இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆத்து வாசல்ல வந்து திருமலை இருக்கக்கூடிய வடக்கு திசையை நோக்கி திருவேங்கடமுடையானுடைய பாசுரமோ ஸ்தோத்திரமோ அவனுடைய திருநாமத்தையோ மனசால சொல்லிண்டு வாயால சொல்லிண்டு கையை கூப்பிண்டு பவ்யமா ஒரு 7 அடி அப்படி பெருமாளுடைய சன்னதியை பிரதட்சணம் பண்றது போல எடுத்து வச்சோமானா திருமலை யாத்திரை போன பலன் கிடைக்கிறது, அனுபவம் கிடைக்கிறதுன்னு பாக்குறோம். அந்த மாதிரி இந்த திசையை நோக்கி அடி எடுத்து வைக்கிறது, திசையை நோக்கி கை கூப்புறது, திசையை நோக்கி சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறது, அந்த திசையை அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் அந்த க்ஷேத்திரம் அந்த எம்பெருமான் நம்ம விட்டு தூரத்துல எங்கேயோ இருக்கா, இந்த க்ஷணம் அங்க போய் அவனை அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா முடியல. நிஜமா அந்த அனுபவம் எனக்கு என்னைக்கு கிடைக்கிறதோ பகவானுடைய சங்கல்பத்தினால கிடைக்கட்டும், அது வரைக்கும் இங்க இருந்தபடியே அவன் அனுபவிச்சுருக்கேன்னு சொல்லக்கூடியதான பாவம் அது. அதனால அங்க போய் பெருமாளை சேவித்தால் நமக்கு என்ன அனுகிரகம் ஏற்படுறதோ அது இங்கேயே ஏற்பட்டு விடும் அப்படின்னு நிறைய ஸ்தல புராணங்கள்ல பாக்குறோமே. அததான் பண்ணிட்டு இருக்கா இப்போ பராங்குஷ நாயகி. பராங்குஷ நாயகியினுடைய தோழி என்ன சொன்னா, இவ சின்ன பொண்ணு, இவளுக்கு காதல்னா என்னன்னு தெரியாது, துளவில்லி மங்கலம்னா என்னன்னு தெரியாது, தேவர் பிரான்னா யாருன்னு தெரியாது,
அவனுடைய அழகு எப்படி இருக்கும்னு தெரியாது, அவனுடைய சங்கு சக்கரங்களும் தாமரை கண்களையும் எப்படி ரசிக்கிறதுன்னு தெரியாது. ஆனா ஒன்னும் தெரியாத இந்த அபல பொண்ண, சின்ன பொண்ண நீங்க தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் இல்லையோ, அப்படி ஒன்றும் தெரியாத சிறு பிள்ளையாக இந்த பராங்குஷ நாயகி இருந்த போதிலும் கூட ஞானத்தில் தன் பேச்சு, அதாவது ஆழ்வார் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்வதற்காகத்தான் அவதாரம் பண்ணினார். அதிலே வேதத்தினுடைய சாஸ்திரத்தினுடைய சாரங்களை எல்லாம் உபதேசம் பண்ண வேணும். அதுக்காக அவதாரம் பண்ணிட்டு பெருமாளை காதலிக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஒன்னும் தெரியாத அபல பொண்ணாவே பாசுரங்கள் பாடினால் பக்தி மட்டம் வருமே ஒழிய ஞானம், சாஸ்திர சிக்ஷணம், தர்மங்கள் இதையெல்லாம் யார் உபதேசம் பண்றது? வேதா கிலோ தர்ம மூலம் அப்படின்னு எல்லா தர்மங்களுக்கும் வேதம் தான் மூலம், எல்லா தர்மங்களும் வேதத்திலே சொல்லப்பட்டதுன்னு பார்க்கிறோமே. அந்த வேதத்தை ஆழ்வார் தமிழ் படுத்தினார் அப்படின்னா வேதத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் இருக்க வேணுமோ இல்லையோ திவ்ய பிரபந்தத்துல. ஆழ்வார் நாயிகாபாவத்திலேயே இருந்துட்டு இருந்தாரானா பக்தியினாலே ஈடுபடுவார், புலம்புவார், காதலை வெளிப்படுத்துவார், பக்தி மட்டுமே வெளிப்படும். எப்போது ஞானம் வெளிப்படுவது? அதனாலே பிரேமத்தில் பெண் பேச்சு, எம்பெருமான் மீது கண்மண் தெரியாத காதல் இருக்கிற போது பராங்குஷ நாயகியாக மாறி பாசுரம் பாடுகிற போது ஒரு பெண்ணினுடைய நிலையை அடைந்து காதலை தெரிவிக்கிறாள், அதுதான் பக்தி. அது அல்லாத போது அல்லது அந்த பெண் பாவத்திலே இருந்து மாறி தானான தன்மையில் ஒரு புருஷனா சுவாமி நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய ஆழ்வாரா ஆச்சாரியனாக பாடுகிற போது அது தன் பேச்சு, அவருடைய பேச்சு. அப்ப கான்சியஸ்னஸோட தான் யாருன்னு தெரிஞ்சுட்டு பாடுறார் ஆழ்வார். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லணும் ஆழ்வார். பராங்குஷ நாயகியாக தன்னை நினைத்துக் கொண்டு இயங்குகிற போதும் கூட அந்த க்ஷேத்திரத்துக்கு போக முடியலன்னா இருந்த இடத்துல இருந்தே அந்த க்ஷேத்திரத்தை அப்படியே கண்ணால உத்து பார்த்துண்டு கையை கூப்பிண்டு அந்த க்ஷேத்திரத்தை அனுபவித்தால் அங்கு போய் பண்ணின அனுபவம் கிடைக்கும் சொல்லக்கூடியதான சாஸ்திரார்த்தத்தை இங்க ஆழ்வார் காட்டுறார். இதுதான் விஷயம் இங்கே. அப்படி போன பாசுரத்துல பிரதானமான அம்சம் அப்படின்னா தொழும் அத்திசை உற்று நோக்கியே அப்படின்னு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது அடியன் பலமுறை சொல்லிட்டு வரேன். நாம எங்கேயான ஒரு க்ஷேத்திரத்துக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு கல்யாணம் கார்த்தின்னு ஏதாவது ஒரு லௌகீக விஷயத்துக்கோ போயிட்டு இருக்கிறச்சே கூட நாம அப்படியே பிரயாணம் பண்றச்ச நமக்கு ரெண்டு பக்கமும் எந்தெந்த க்ஷேத்திரங்கள்லாம் வருமோ அல்லது அந்த க்ஷேத்திரத்தினுடைய கோபுரமோ விமானமோ நேர கண்ணில் தெரியலன்னாலும் பரவாயில்ல, ஒரு மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கோம், அங்க இருந்து இப்படி லெப்ட் எடுத்து ஒரு 15 கிலோமீட்டர் போனா ஒரு க்ஷேத்திரம் வரும்னு சொன்னாலும் பரவாயில்ல, அந்த க்ஷேத்திரத்துக்கு போறதுக்கு எங்க ரோடு பிரியறதோ அந்த திசையை நோக்கி கைகூப்பி, இப்படி போனா மன்னார்குடி ராஜகோபாலனை கைகூப்பிக்கிறேன், இப்படி போனா வடுவூர் ஸ்ரீராமனை கைகூப்பிக்கிறேன் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திசையை நோக்கி கைகூப்பி கொள்ள வேணும். சில இடங்கள்ல அந்த பெருமாளுடையதான க்ஷேத்திரமே கண்ணுக்கு தெரியும், ராஜகோபுரமே கண்ணுக்கு தெரியும், விமானம் கண்ணுக்கு தெரியும். அப்ப சாட்சாத்தா சேவிக்க தான் போறோம். ஆனா தெரியாத இடத்திலும் கூட எப்படி அங்கு போவோமோ அந்த திசையை நோக்கி கை கூப்பிட போது நமக்கு அந்த அனுபவம் ஏற்படுகிறது அப்படின்னு ஆழ்வாருடையதான இந்த பாசுரத்தில இருந்து நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை அனுஷ்டானத்துல கொண்டு வரணும். என்னைக்கோ ஒரு நாள் பண்றது பெரிய விஷயம் இல்லை, ஒரு நாளும் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சிலது மட்டும் சொல்றேன் அடியேன். இப்போ நன்னா எம்பெருமான் மீது பக்தி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா ஆழ்வார் அருளி செயல்கள்ல ரொம்ப ஆசையோடைய கூட எப்போதும் அருளி செயல்களாலேயே பொழுதுபோக்கு கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா திருமலையில இருக்கிறவாளோ திருப்பதியில இருக்கிறவாளோ என்ன பண்ணுவான்னா கார்த்தால தூங்கி எழுந்து ஆத்து வாசலை விட்டு வெளியில வந்தாலானா முதல்ல பெருமாளுடைய மலை சேவையாச்சுன்னா மலையை பார்த்து கை கூப்புவா. அதே மாதிரி திருச்சானூர் தாயார் இருக்கிற திசையை நோக்கி கை கூப்புவா, கோவிந்தராஜன் இருக்கிற திசையை நோக்கி கை கூப்புவா. இது கார்த்தால மட்டுமல்ல, ராத்திரி படுத்துக்கிறதுக்கு போறச்சேயும் வாசல்ல மலையையும் தாயார் திசையையும் கோவிந்தன் சன்னதி கோபுரத்தையும் கை கூப்பிட்டு படுத்துக்கிறதுன்றது வழக்கம். இது மட்டுமல்ல, மத்தியானம் சாப்பிட்டு முடிக்கிறோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு சாதம் போட்ட பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா வாசலுக்கு மலையை கை கூப்பிடுறதுன்னு வழக்கம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 10 முறை ஆத்த விட்டு வெளியில போனாலும் சரி, பால் வாங்க போறோம், கரும்பு வாங்க போறோம், கோவிலுக்கு போறோம், எங்கேயானும் பிரயாணப்படுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கோ பஸ் ஸ்டாண்டுக்கோ போறோம், எங்க போனாலும் சரி ஆத்த விட்டு ரோட்ல கால் எடுத்து வச்சாலே மழை தெரியும். இப்போதானே சேவித்தோம்லாம் இல்ல, எத்தனை முறை மழை கண்ணில் பட்டாலும் கையை கூப்பிடுறது. இப்ப கடைக்கு போய் ஒரு கரும்புக்கு வாங்கிட்டு வர போறோம், ஆத்து வாசப்படி தாண்டி வீதிக்கு வந்தா மலை சேவையாறது கை கூப்பிட்டு தான் இறங்குறோம். திரும்ப கரும்பு வாங்கிட்டு ஆத்துக்கு வரச்சேயும் மலையை கை கூப்பிட்டு தான் ஆத்துக்கு வர்றதுன்னு வழக்கம். அந்த மாதிரி ஆழ்வாருடையதான அனுபவம் அருளி செயல்ல ஊரினவாளுக்கு தெரியறதுன்னா அதை ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சுண்டா மாதிரி எனக்கு தகவல் தெரிஞ்சுடுத்தோ அப்படின்னு அது ஒரு ஃபேக்ஸா எடுத்துக்கிறதுக்கு இல்ல, அனுபவத்துல அனுஷ்டானத்துல வரணும். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல எங்க சுவாமி ஒருத்தர் எழுதிருந்தார், இப்ப இல்ல, அவர் 16 கால் மண்டபம் பக்கத்துல எழுதிருந்தார் அந்த சுவாமி.
அவர் என்ன பண்ணுவாருன்னா நித்தியம் கார்த்தால பிம்மால தூங்கி எழுந்துப்பார். ஒரு 4:30 மணிக்கு எழுந்துட்டாரானா உடம்புல நிறைய நோய், சுகர், அது இதுன்னு நிறைய வந்து திருமேனி ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப அவஸ்தைப்பட்டார், நடக்கிறதுக்கே சிரமம். இருந்தாலும் கூட பிம்மால எத்தனை மணிக்கு எழுந்துட்டாலும் ஆத்த வாசலுக்கு வந்து தேவப்பெருமாளுடைய ராஜகோபுரத்தை கை கூப்பிட்டு தான் பின்னால போய் மற்ற காரியங்கள்லாம் பண்ணுவார். அதே மாதிரி அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்சு மத்தியானம் சாட்டாச்சுன்னா கையலம் மீண்டு காலலம் மீண்டு ஆச்சமனம் பண்ணிட்டு வந்து வாசல்ல தேவப்பெருமாள் கோபுரத்தை கை கூப்பிட்டு உடனே போய் கொஞ்ச நேரம் படுத்துண்டாகும். அதே மாதிரி ராத்திரி ஷாட்டு கையை கூப்பிட்டு போய் படுத்துண்டாகும். இந்த மாதிரி வயசான காலத்துல தள்ளாத போதும் கூட பண்ணிட்டு வந்தார். இப்படி நிறைய பெரியவா நடக்க முடியாது, கை கால் வராது, வீல் சேரோட இருப்பா, இல்ல யாரானும் புடிச்சு கொண்டாந்து உட்காத்தி வைக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் கூட வாசலுக்கு வந்து பெருமாளை சேவிக்க முடியலன்னாலும் வாசலுக்கு முன்னால இருக்கக்கூடிய குரடுக்கோ ரேடிக்கோ இல்ல கேட்டுக்கு முன்னாடி பக்கம் இருக்கக்கூடியதான மறைவுக்கோ யாரையானும் தூக்கிட்டு வந்து உட்காத்தி வச்சு வாசல்ல பெருமாள் உற்சவர் எழுறச்ச பேருக்கு கொடை கண்ணில் படுறதோ பெருமாளுடைய பிரப கண்ணில் படுறதோ ஏதாவது கண்ணில் படுறதா கை கூப்பலாம், பெருமாளை சேவிச்சா எடுத்து அப்படின்னு அவளுக்கு இந்த வாத்திய சத்தம் கேட்டுடுத்துன்னா மனசுல இருப்பு கொள்ளாது. பெருமாள் எழுந்து இருக்காரு, எப்படி ஆத்துக்குள்ள இருக்கிறது, போய் சேவிக்கிறோமோ இல்லையோ வாசல்ல போய் ஒரு கொடையினுடைய ஒரு நூலையாவது கண்ணில் பார்த்தானோ அப்படின்னு ஒரு அனுஷ்டானம் இதெல்லாம். அதே மாதிரி அந்த காலத்துல நிறைய பாட்டிகள் இருப்பா, மொட்டை பாட்டிகள். அவள்லாம் தாத்தா போனா விட்டு வெளியிலேயே வரமாட்டா, வெளி மனுஷா யாரோடையும் பேச மாட்டா, யாரையும் பார்க்க மாட்டா, கல்யாணம் கார்த்தின்னு ஒன்னும் போக மாட்டா, ஆத்து வாசப்படியே தாண்ட மாட்டா. அந்த மாதிரி இருக்கிற மொட்டை பாட்டிகள்லாம் கூட தலைக்கு முட்டாக்கு போட்டுண்டு பெருமாள் இவா கண்ணில் படும்படியா எங்கேயானும் மறைஞ்சின்னு இருந்து பெருமாளை வந்து அப்படி சேவிச்சாதான் அவளுக்கு. ஏன் காரணம்னா அவ வெளியில வரதில்லைன்னு வச்சுட்டாளானா அதுக்கப்புறமா கோவிலுக்கெல்லாம் கூட பெருமாள் சேவிக்க போக மாட்டா. சாட்சாத்தா பெருமாள் வாசல் ஏழ்றாருன்னா போய் தட்டு கொடுத்தோன்னு நிக்க மாட்டா, ஷடாரி சாட்சிக்க மாட்டா, யாரும் அவளை நேரம் பார்க்க கூடாதுன்னு வச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி இருக்கிறச்ச மறைஞ்சிட்டு இருந்தாவது பெருமாளை சேவிக்கணும்ன்ற அனுஷ்டானம் எல்லாம் இங்கே ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியதான அனுஷ்டானம் தான். திசையை நோக்கிறதோ திசையை கை கூப்புறதோ விழுந்து சேவிக்கிறதோ இதெல்லாமும் கூட அந்த திசையை நோக்கி பண்றச்சேயே அந்த எம்பெருமானை நோக்கி பண்ணக்கூடியதான அனுகிரகம் ஏற்படுகிறதுன்றது விஷயம். அது முக்கியமான விஷயம். போன பாசுரத்திலே 6வது பாசுரத்திலே செந்தாமரை செந்தாமரை அப்படின்ற பதத்தை நிறைய பயன்படுத்துறாளே, என்ன காரணம் அப்படின்னா அந்த எம்பெருமானுடைய கண்கள் செந்தாமரையை போல இருக்கும் அப்படின்னு போன பாட்டிலே சொன்னான். இன்னும் பல பாடல்கள்ல இந்த ஊர்ல எங்கு பார்த்தாலும் செந்தாமரை விளைந்து கிடக்கிறது அப்படின்னு சொன்னான். தேவரபிரானுக்கு நிறைய செந்தாமரை புஷ்பங்களை பறித்து கொண்டு போய் அர்ச்சனை பண்ணினார் ரிஷி. அதனிடத்துல இருக்கக்கூடிய ஆசையினாலே அவனே பின்னாலே வந்து அரவிந்தலோச்சனா தாமரைகளை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பெருமாளா 2வது திருப்பதியில உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு. இப்படி இந்த ஊர்ல நிறைய செந்தாமரையினுடைய பிரஸ்தாவம் சம்பந்தம் வருகிறது. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு இந்த பாட்டுல சொல்றா, அந்த எம்பெருமானுடைய கண்கள் செந்தாமரை போல இருக்கிறபடினாலே அவன் பார்வைப்பட்ட இடமெல்லாம் செந்தாமரையாகவே காட்சி தருகிறது அப்படின்னு அனுபவம். அதாவது அக்ரூரர் கண்ணனை போய் அழிச்சுட்டு வரத்துக்கு போன போது திரும்புகால கண்ணனை அவனை அழிச்சுட்டு வந்த போது கண்ணனும் நம்பிமூத்தவரான்னு சொல்லக்கூடிய பலராமனும் தேர்ல இருந்தாலும் கூட இவர் ஆத்துல இறங்கி அனுஷ்டானம் எல்லாம் பண்ற சமயத்துல அங்க தேர்லயும் இருந்துட்டு அந்த ஜனத்துல பார்க்கக்கூடிய வஸ்துக்கள்லன்னு ஒரு இடத்துலயும் கண்ணன் இவருக்கு சேவை சாதிச்சது போல இந்த தேவரபிரானுடையதான சாநித்தியம் கரந்தெங்கும் பரந்துலன் அப்படின்னு அவன் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறபடினாலே சர்வ வியாபியானபடினாலே அந்த திருத்தொலவெள்ளி மங்கலம் முழுக்க தாமரைகள் நிறைந்திருப்பது சாட்சாத் தேவபிரான ஞாபகப்படுத்துறதான் இவளுக்கு. அந்த எம்பெருமான் உற்சவம் கண்டருள்ற போது எங்க எல்லாம் பார்த்தானோ எங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஜலத்தை எல்லாம் பார்த்தானோ அந்த ஜலம் முழுக்க அவனுடைய கண்களான தாமரை அந்த ஜலத்து மேல படுறதோன்னு அப்போ அவன் கண் தாமரை பட்ட இடத்துல எல்லாம் ஒரு தாமரை முளைக்கிறதாம். இப்போ ஆகாசத்துல சந்திரன் இருக்கான், சந்திரனுடைய பிம்பமானது நதியிலோ குளத்திலோ விழறது. வாயில்லாத பிராணிகள் பாக்குறச்ச என்ன நினைச்சுக்கிறது, சந்திரன் ஏதோ சாப்பிடுற வஸ்து தண்ணியில இருக்க சாப்பிடணும்னு முயற்சி பண்றது. அந்த மாதிரி சந்திரனுடைய பிம்பம் நீர்நிலைகள் எல்லாம் விழறச்ச அங்கெல்லாம் ஒரு சந்திரன் தெரியறது போல இந்த தாமரை கண்களை உடைய பெருமாள் தேவர் பிரான் அரவிந்தலோச்சனன் இவன் பார்வைப்படுற இடமெல்லாம் ஜலமெல்லாம் அங்கங்க ஒரு செந்தாமரை முளைத்து அவனுடைய கட்டாட்சமே செந்தாமரையா மலைந்திருக்கிறது அப்படின்னு அனுபவிக்கிறார். நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு சென்னலோங்கு செந்தாமரை வாய்க்கும் தன் பொருணல் வடகரைவன் தொலைவில்லி மங்கலம் நோக்குமேல் அத்திசையல்லால் மறுநோக்கிலல்
வைகள் நாள்தொறும் வாய்க்குள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவள் அன்னமீர் அப்படின்னு தாயார்களை பார்த்து தோழி சொல்றா. அன்னைமீர் தாயார்களே, நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு சென்னலோங்கு செந்தாமரை வாய்க்கும் தன் பொருணல் வடகரைவன் தொலைவில்லி மங்கலம். நோக்கும் பக்கமெல்லாம், இந்த தொலைவில்லி மங்கலத்தை எந்த திசையில பார்த்தாலும், எந்த பக்கம் நோக்கினாலும், எப்படி திரும்பி பார்த்தாலும் கரும்பொடு அண்ணா பெருசா வளர்ந்திருக்கக்கூடியதான கரும்புகள் நிறைந்திருக்கிறது. தென்னல் ஆச்சரியமான மணிமணியா இருக்கக்கூடிய உத்தமமான உயர் ரக அரிசிகளை விளைவிக்கக்கூடியதான நெல் பயிர்கள் அப்படியே பெருமாளுக்கு சாமரம் வீசுவது போல செழிப்போட கூட வளர்ந்திருக்கிறது. இங்கே கரும்பொடு செந்நெல் அப்படின்னா கரும்பு பயிர் மற்றும் நெல் பயிர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கரும்பொடு செந்நெல்னு சேர்த்து படிச்சோமானா கருப்பங்கழி வளர்ச்சியுடன் உள்ள செந்நெல். அதாவது கரும்பு எப்படி பெருசா வளர்றது, அந்த அளவுக்கு நெல் பயிர் வளருமா? வளராதே. கரும்பினுடைய ஹைட்ல 1/3 வளர்ந்ததுன்னா பெரிய விஷயம் நெல்லு. ஆனா கரும்போடு செந்நெல் ஓங்கு அப்படின்னா கரும்பு எப்படி ஓங்கி பெருசா அப்படி ஒரு 7 அடி 8 அடிக்கு வளர்றதோ உச்சகட்டமா, அத்தனை ஒசரத்துக்கு இந்த செந்நெல் பயிர்களும் வளர்ந்திருக்கிறதும். என்ன காரணம்? தாமிரபரணியினுடைய நீர்வளம் அப்படி. திருத்தொலவில்லி மங்கலத்திலே பகவானுடைய பாகவதாருடைய திருவடி சம்பந்தம் படுகிறபடியினாலே பகவான் புறப்பாடு கண்டருள்ற போது அவனுடைய ஸ்ரீபாத தூளி பெருமாள் காலில் பட்டு சிதறின மண்ணு புழுதி. அதே மாதிரி அங்கு வேதம் ஓதக்கூடிய இந்த பராங்குஷ நாயகியை போன்ற பரம பாகவதோத்தமர்கள் அந்த ஊர்ல பெருமாளை சேவிக்கிறதுக்காக நடக்கிறா பாருங்க, பிரதட்சணம் எல்லாம் பண்றாளே உற்சவ சமயத்துல. அப்ப அவளுடைய கால் பட்ட அந்த திருவடி ஸ்ரீபாத தூளி இதெல்லாம் சேர்ந்து ஒரு செந்நெல் கூட சந்தோஷத்திலே கரும்பாட்டமா வளர்றதான். நாம இந்த திருத்தொலவில்லி மங்கலம் போன்ற திவ்யதேசத்திலே வயல்ல செந்நெல் பயிரா பிறக்காமல் எங்கேயோ மிளேச்ச தேசத்திலே பகவத் பாகவத சம்பந்தம் இல்லாத இடத்துல பிறந்திருந்தோமானா நமக்கு என்ன பாக்கியம்? ஒண்ணுமில்லையே. இப்போ சாட்சாத்தா 1க்கு 2 பெருமாள்கள் போட்டி போட்டு வந்து சேவை சாதிக்கிற இந்த திவ்யதேசத்துல நான் செந்நெல் பயிராக பிறந்ததினாலே தானே அந்த எம்பெருமானுடைய திருமஞ்சன தீர்த்தத்தை எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். அந்த எம்பெருமானுடைய கருணை எல்லாம் என் மேல படுறது. அந்த பகவான் பாகவதாலிவாளுடைய ஸ்ரீபாத தூளி என் மேல படுறது. இதுவே போருமே, செந்நெல் பயிராக இருக்கக்கூடிய நான் இத்தாலே மோட்சம் போவேனே அப்படின்னு அந்த சந்தோஷத்தோட கூட இனி நான் மனுஷனா பிறந்து சரணாகதி பண்ணிதான் மோட்சம் போனோம்னு இல்ல, இந்த செந்நெல் பயிராக இருக்கிற போதே எம்பெருமான் என்னை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நிலைமை எனக்கு வந்துடுத்தோம்னு சொல்லி அந்த சந்தோஷத்தோட கண்ணாபின்னான் அப்படியே கொழுத்து போய் வளர்ந்துருக்கான். கரும்பாட்டமா வளர்ந்துருக்கான் செந்நெல் எல்லாம். எத்தனை அனுபவம் பாருங்க ஆழ்வாருக்கு. கரும்புக்கும் செந்நெலுக்கும் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கக்கூடிய திறன் உண்டோ? ஆனால் ஆழ்வார் தன்னுடைய பக்தியினாலே அதுக்கும் அது உண்டாக நினைத்துக் கொண்டு, சொல்ல போனா எப்படி பராங்குஷ நாயகின்னு ஒரு பெண்ணா இருந்து பகவான் அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி திருத்தொலவில்லி மங்கலத்திலே வளர்ந்திருக்கக்கூடிய கரும்பாகவும் அல்லது கரும்பை போலே உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய செந்நெல்லாகவும் தன்னையே தான் நினைத்துக் கொண்டு ஒருவேளை தான் நெல்லா இருந்தா என்ன நினைப்போம் அப்படின்ற பக்தியை வெளிப்படுத்துறார் ஆழ்வார். அன்னை மீர் அம்மாக்களே, நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு செந்நெலோங்கு. பாக்குற பக்கமெல்லாம் கரும்பாட்டமா பெருசா செந்நெல் வளர்ந்திருக்கிறது. அது பெருமாளுக்கு சாமரம் வீசுவது போல இருக்கிறது. நெல் சின்னதா தானே இருக்கும், எதுக்கு கரும்பு உசரத்துக்கு வளரணும்? பெருமாள் வாகன புறப்பாடு கண்டருள்றார். இந்த பராங்குஷ நாயகி தொலைவில்லி மங்கலத்துக்கு எப்ப போய் சேவிச்சா? அங்கே விழவு ஒலி, அதாவது உற்சவ சப்தம் கேட்ட போது பிரம்மோற்சவத்துல தானே போய் சேவித்தா. பிரம்மோற்சவத்துல பெருமாள் வாகனத்துல வருவார், அப்ப நன்னா உசரத்துல இருப்பார். அவ்வளவு பெரிய பெருமாளுக்கு சின்னதா சாம்பனம் கீழே இருந்து விசிறினா போருமோ? நல்லா பெரிய சாமரமா இருந்தா தானே. ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் பிரம்மோற்சவத்துக்கு எல்லாம் பார்த்தா பெருமாள் வாகனத்துல எழுதிருப்பார், பின்னாடி ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் பெருமாளுக்கு கீழே இருந்தபடியே கொடை சமர்ப்பிச்சுட்டு வருவார். வெள்ளி கொடையோ தங்க கொடையோ கீழே இருந்தபடியே சமர்ப்பிப்பார். பொதுவா பெருமாள் தோல்ல எழுறாரு அப்படின்னா அப்ப பெருமாளுக்கு கொடை சமர்ப்பிக்கிறாளே அந்த கொடையினுடைய காம்பு அதனுடைய கைப்பிடி ஒரு 5 அடி 6 அடி இருக்கும், அவ்வளவுதான். அதுவே கருட வாகனத்துல பெருமாள் வரார், தரையிலிருந்து பிடிக்கக்கூடிய கொடையானது கருட வாகனத்தை தாண்டி பெருமாள் தலைக்கு மேல போனோம். பெருமாள் தலையில இடிக்க கூடாது. அப்போ ஒரு 10 to 12 அடி ஒசரம் இருக்கக்கூடியதான ஒரு தடியை பயன்படுத்தி அதை ஒரு 6 அடி இருக்கிற சுவாமி தூக்கி பிடிச்சுட்டாரானாதான் அந்த பெருமாளுக்கு வாகனத்துக்கு மேல கொடை வரும். அந்த மாதிரி சின்ன சாமரமா இருந்தா பெருமாளுக்கு எப்படி வீசுறது? பிரம்மோற்சவத்துல வாகனத்துல வர பெருமாளுக்கு. அதனால வாகனத்து மேல இருக்கிற பெருமாளுக்கு விசுறும்படியா கரும்பாட்டமா வசந்து வளர்றது செந்நெல்கள். அதை கொண்டு அதுவே சாமரம் வீசுகிறது எம்பெருமானுக்கு அப்படின்னு பகவானுக்கு எப்போ எப்படி தேவையோ அப்போ அப்படி தன்னை மாற்றிக்கொண்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய நித்திய சூரிகளாட்டுமா இந்த தொலைவில்லி மங்கலம் திவதேசத்துல இருக்கக்கூடிய செந்நெல் பயிர்களும் கூட
சாதாரணமா பெருமாள் அப்படி தோல்ல வரைச்ச சாதாரண நெல் பயிராட்டமா இருக்கு, வாகனத்துல வரைச்ச பெரிய கரும்பாட்டமா வளர்ந்து பெருமாளுக்கு சாமரம் வீசுகிறது. இதனால நமக்கு என்ன பாடம்னா, நம்ம இஷ்டத்துக்கும் எத்தையாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறது கைங்கரியம் அல்ல, பகவானுக்கு எப்போ எப்படி தேவைப்படுகிறதோ அப்படி பண்ணுவதே கைங்கரியம். இது பகவானுக்கு மட்டுமல்ல, ஆச்சாரியால் முதலான பாகவதாலுக்கும் கூட அவளுக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணணும். நம்மால என்ன பண்ண முடியாதோ அது பண்றேன்றது வேற, இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் சுவாமி இதை போய் கேட்கறீங்களே, நான் இத பண்ணேன்னா என்ன நினைச்சுப்பா, என்ன இதெல்லாம் ஒரு விஷயம், இதை போய் பண்ணிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு நினைச்சுக்க மாட்டாளா? அதனால என்ன மத்தவா பெருமையா நினைச்சுக்கணும்னா எனக்கு ஏதாவது ஒரு பெரிய கிரெடிட் வேணும் சுவாமி, அதனால நான் இதுதான் பண்ணுவேன் அப்படி பண்ணக்கூடாது. அவருக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும். அது பெருமாளுக்கும் அப்படித்தான், இவாளுக்கும் அப்படித்தான். ஒரு உதாரணமா புரியணும்னா, ததியாராதன் ஆயின்னு இருக்கு, சாதம் போட்டாச்சு, குழம்பு சாச்சாச்சு, சாப்பிட்டு இருக்கா எல்லாம். ரெண்டாவது யாரோ குழம்பு எதிர்பார்க்கிறா. ஒருத்தர் என்ன பண்ணார், அடுத்து சாதம் வேணும்னு கையில சாதத்தை வச்சுட்டு இருக்கார். இன்னொருத்தர் ரெண்டாவது சாதமது குத்தணும்னு சாதமது வச்சு நிக்கிறார். ஒருத்தர் தீர்த்தத்தை வச்சுட்டு நிக்கிறார். இருக்கிறது பரிமாறுறதுக்கு 3 பேர் தான். ஒரு 4-5 சுவாமிகள் குழம்பு நன்னா இருக்கு, ரெண்டாவது முறை குழம்பு குத்திக்கலான்னு குழம்பு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. என்ன வேணும்னு கேட்டார் ஒருத்தர். குழம்பு, நான் சாதம் வச்சுட்டு இருக்கேன். சுவாமி குழம்பு, நான் சாதமது வச்சுட்டு இருக்கேன். குழம்பு, சுவாமி நான் தீர்த்தம் வச்சுட்டு இருக்கேன். இப்படி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பாத்துக்கிறாளே ஒழிய குழம்புக்காக காத்துட்டு இருக்கிறவா பாவம் காத்துட்டே இருக்கா. ஒரு மாதிரி இருக்க அவளுக்கு, என்ன குழம்புக்கு போய் இப்படி நிக்கிறோமேன்னு. அந்த மாதிரி அவளுடைய மனசை புண்படுத்திட்டோ இவா நின்று இருக்கிறது சரியில்லை. 3 பேர்ல யாரான ஒருத்தர் கையில வச்சுட்டு இருக்கிற வஸ்துவை கீழே வச்சுட்டோ உடனே போய் குழம்பு எடுத்துன்னு வந்து அவளுக்கு சாதிச்சாலான்னா அது சந்தோஷம். அந்த மாதிரி கைங்கரியம் எப்ப யாருக்கு என்ன தேவைப்படுறதோ அதை பண்ணணுமே ஒழிய, அதுதான் உத்தமமான கைங்கரியமே ஒழிய நான் இதை தான் பண்ணுவேன், அது உகந்தாலும் சரி உகக்கலைன்னாலும் சரி அப்படின்றத நினைக்க கூடாது. அதுதான் சொல்றேன் இங்க. கரும்போடு சென்னல், நெல் ஏன் இவ்வளவு உசரமா இருக்குன்றதுக்கு, கரும்பாட்டமா வளர்ந்திருக்குன்றதுக்கு இத்தனை அனுபவங்கள். கரும்போடு சென்னல் ஓங்கு உயர்ந்து நீண்டுள்ள செந்தாமரை. சரி, சென்னல் கரும்பாட்டமா இருக்கு, செந்தாமரை எப்படி இருக்கு அப்படின்னா, ஓங்கு செந்தாமரை, உயர்ந்து நீண்ட தண்டுள்ள செந்தாமரை. பொதுவா தாமரைக்கு ஒரு திட்டமான தண்டு இருக்கும்னு வச்சுக்கலாம். பொதுவா எல்லா தாமரைக்கும் என்ன தண்டு இருக்குமோ அது ஒரு திட்டமான அளவுன்னு வச்சுட்டா, இங்க இருக்கக்கூடிய செந்தாமரைக்கு அதை விட பல மடங்கு பெரிய தண்டு இருக்காம். எதற்கு இந்த மாதிரின்னா, பகவானுடையதான நாபின்னு சொல்லக்கூடிய தொப்புள்ள இருந்து ஒரு தாமரை தண்டு வந்ததே, அந்த தண்டு எவ்வளவு நீளம், அதுக்கு மேலதானே ஒரு தாமரை இருக்கிறது, அதுக்கு மேல பிரம்மாவை படைத்து அவன் மூலமா சிருஷ்டி பண்ணினான். அந்த மாதிரி இந்த தாமரை கூட அந்த பகவானை நினைத்து நினைத்து அவன்தான் பரதத்துவம், அவன்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தான் அப்படின்னு அந்த ஊர்ல பகவான் மேல இருக்கக்கூடிய பக்தியினால அந்த தாமரையும் பாகவதனா மாறி மாறி, நானும் பிரம்மா அவதாரம் பண்றதுக்கு காரணமா இருந்த பகவானுடைய தொப்புள் தாமரை ஆட்டமா வளரப்போறேன், ஓங்கி வளரப்போறேன்னு சொல்லி அதை நினைச்சு நினைச்சு அப்படி வளர்ந்து கொடுத்தான். ஓங்கு செந்தாமரை. இன்னொன்னும், எப்படி இந்த கரும்பு ஆட்டமா சென்னல் வளர்ந்து வாகனத்துல வர பெருமாளுக்கு சாமரம் வீசுறதோ அதே மாதிரி பெருமாள் வாகன புறப்பாடாய் வரையற அப்படின்னா, அர்ச்சக சுவாமியோ இல்ல மத்தவாலோ வந்து இந்த தடாகத்துல இருக்கக்கூடிய தாமரையை பறிச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டாம். இந்த தாமரை அப்படியே பெருமாள் கைக்கு தானே கிடைக்கும்படியா ஓங்கி வளர்ந்து நிக்கிறதாம். பெருமாள் கருட வாகனத்துல கால தொங்க போட்டு வர, அப்படியே லேசா அப்படி கையை எட்டினார்னா பெருமாள் கைக்கே கிடைச்சிடும் தாமரை. அல்லது இந்த தாமரை தானே வளைந்து போய் பெருமாள் திருமேனியில படும், அல்லது பெருமாள் திருவடியில விழும். பெருமாள் திருவடியில சரணாகதி பண்றாப்புல தலையை வைக்கும் தாமரை. அந்த மாதிரி செந்தாமரை கூட வரக்கூடிய பகவானுடைய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய, அல்லது இந்த தென்னல் பயிர்களும் கரும்புகளும் செந்தாமரைகளும் அப்படி அழகு செய்யக்கூடியதான கரைகளை உடைய தன்பொருணல் வடகரை வந்தொலைவில் இமங்கலம், குளிர்ந்த தாமிரபரணி நதியினுடைய வடக்கு கரையிலே இருக்கக்கூடியதான வள்ளல் தன்மை உடைய தொலைவில்லி மங்கலம். அது என்ன வள்ளல் தன்மை? அங்க இருக்கிறவெல்லாம் வள்ளல்கள், யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, அந்த தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடிய பூமியே வள்ளல் பூமி. ஒரு பூமி என்னென்ன தரணுமோ அது எல்லாத்தையும் எப்போதும் நிரவதிகமா தரக்கூடியது. பூமியில இருந்து ஜலம் கிடைக்கணும், ஜலம் நல்ல சமிருத்தியான ஜலம் உண்டு, நிறைய கிணறுகள் உண்டு, நிறைய நடவாதிகள் உண்டு, தாமிரபரணி தீர்த்தம் உண்டு, அங்கே ஆச்சரியமான புஷ்கரணி உண்டு. இந்த மாதிரி நிறைய ஜல சமிருத்தி உண்டு. பூமியில இருந்து கிடைக்கக்கூடியதான பயிர்கள்லாம் செழிப்பா வளர்ந்துருக்கு. காய்கறிகள் பழங்கள்லாம் ஆச்சரியமா கிடைக்கிறது.
இன்னும் பூமியில இருந்து என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் வள்ளல் தன்மையோட கூட வாரி வழங்கக்கூடிய வளம் மிக்க பூமி. அதனாலே வன் தொலைவில்லி மங்கலம், வள்ளல் தன்மையுடன் கூடிய தொலைவில்லி மங்கலம். நோக்குமேல், அதாவது தொலைவெள்ளி மங்கலம் எப்படி இருக்குன்னா பாக்குற பக்கம் எல்லாம் கரும்பு, நெல்லு, தாமரை அப்படின்னு பூமி நன்னா வளமா இருக்கக்கூடிய நில வளத்தை, நீர் வளத்தை காட்டக்கூடியதான பச்சை பசேல்னு இருக்கக்கூடியதான தாமிரபரணிக்கு வடக்கு கரையில இருக்கக்கூடிய வள்ளல் தன்மையுடைய திருத்தொலைவெள்ளி மங்கலம் அப்படின்னு இதுவரைக்கும் அந்த திவதேசத்திற்கு வர்ணனை. இந்த பொண்ணு இதுவரைக்கும் அந்த திவதேசத்தை பார்த்ததில்லை பராங்குஷ நாயகி. அங்க உற்சவம் நடக்கிறச்ச ஒரு நாள் போய் சேவிச்சுட்டு வரலான்னு தாயார் அழிச்சுட்டு போனான். அப்போது முதல் முறையாக அந்த திவதேசத்தை நோக்கினாள், பார்த்தாள். நோக்கு பார்த்தால் மேல், அப்படி பார்த்ததுக்கு மேல, பார்த்ததுக்கு பின்னால அத்திசையல்லால் மறுநோக்கிலல், அந்த திசையை விட்டு வேற பக்கம் திரும்பவே மாட்டேன்றான். சொல்ல போனா இவள் இருக்கக்கூடியது ஆழ்வார் திருநகரியில. இவளை சுத்தி மொத்தம் 9 திருப்பதிகள், அதுல 2 திருப்பதி இந்த இடத்துல இருக்குன்னா மீதி 7 திருப்பதி. அங்க இருக்கக்கூடிய ஏதாவது பெருமாளை பார்த்தாலும் அங்கேயும் பெருமாள் தானே. அவா யாரையான அனுபவிச்சுட்டு இருக்கலாமோ இல்லையோ. அம்மா தொலைவில்லி மங்கலத்துல இருந்து ஒன்னு அழிச்சுட்டு வந்துட்டேன்னு வருத்தப்படுறையே. இப்ப நாம இருக்கிறதே ஆதிநாதன் சன்னதியான திருக்குருகூர் தானே, இதுவும் தாமிரபரணி தானே, இங்கேயும் வயல்கள்லாம் உண்டோ, இங்கேயும் பெருமாள் பிராட்டிலாம் இருக்கா, இங்க அனுபவிச்சுட்டுறேன்னு சொல்லலாம் ஒன்னும். அப்படி இல்ல, அது என்னமோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பெருமாள் மேலேயே ஒரு ஆசை மனசுல இருந்துட்டே இருந்தது இவளுக்கு. கனவுல இந்த பெருமாளே சேவை சாட்சிட்டு இருந்தான், காதல் அனுபவத்தை கொடுத்துட்டு இருந்தான். இத்தனை நாள் அந்த க்ஷேத்திரம் எங்க இருக்கு, அந்த பெருமாள் எங்க இருக்கான்னு தெரியல. இப்ப அழிச்சுட்டு இவ சேவை பண்ணி வச்சா விட்டு நம்ம கனவிலே நமக்கு அனுபவத்தை கொடுத்த பெருமாள் நம்முடைய நாயகன் இவன் தான், அவனுடைய ஊர் இதுதான் தெரிஞ்சுட்டாலே, அதற்கு மேல அதுக்கு பின்னாடி அது தெரியாம இருந்த வரைக்கும் சரி, அது தெரிந்த பின்னாலே அத்திசையல்லால் மறுநோக்கிலல், என் கனவுல ரொம்ப நாளா ஒரு பையன் தன்னுடைய அழகை காட்டி, தன்னுடைய தாமரை போன்ற கண்களை காட்டி, தன்னுடைய சங்கு சக்கரங்களை காட்டி, தன் திருமார்பிலே இருக்கக்கூடிய நாச்சிமார்களை காட்டி என் அப்படியே காதல் வலைப்பட வைத்தானே. அவன் எந்த திவ்ய தேசத்திலே இருக்கிறான், எங்கு போய் அவனை கரம் பற்றலாம் அப்படின்னு நானும் எத்தனையோ திவ்யதேசத்தை எல்லாம் பாடினேன். கண்ணா கண்ணான்னு அவனை நினைச்சு உருகினேன். ஆனால் எந்த திவ்ய தேசத்திலும் அவன் எனக்கு சேவை சாதிக்கவில்லை. திருத்தொலைவில்லி மங்கலம் போன போது என் கனவிலே என் காதலை கொள்ளை கொண்ட கள்வன் இவன்தான் என்று தெரிந்து கொண்டேன். அப்படி தெரிஞ்சுண்டாவிட்டு என் காதலன், என் நாயகன், என் பிராண நாயகன், என் கனவு கண்ணன் இவன்தான் தெரிஞ்சுண்டாவிட்டு நான் ஏன் இன்னொரு ஆண்மகனை, இன்னொரு திவதேசத்து பெருமாளை நினைத்து பார்க்க போகிறேன். அதனால நான் போய் வாழ வேண்டிய இடம் இதுதான் தெரிஞ்சு போயிடுத்து. என்னுடைய பர்த்தாவாக வரப்போறவன் அவன் தான் தெரிஞ்சு போயிடுத்து. இப்போதே மனசளவிலே அவனுடைய பாரியாவா தான் நான் இருந்துட்டு இருக்கேன். முறைப்படி வைதிகமா கல்யாணம் நடக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதனால என்னுடைய வாழ்க்கை இவனோட தான் தெரிஞ்சாவிட்டு அந்த பக்கத்தை விட்டுட்டு நான் வேற எந்த பக்கம் பார்க்க போறேன். அதனால அந்த நோக்கு மேல் அப்படின்னா அன்னைக்கு தொலைவில்லி மங்கலத்தையும் அந்த பெருமாளையும் பார்த்தாலே அதுக்கு மேல பின்னாடி அத்திசையல்லால் அந்த திசையை விடுத்து மறு நோக்கிலல், வேற பக்கம் பார்க்க மாட்டேன்றான். வரகுணமங்க பக்கம் பார்க்கல, புளிங்குடி பக்கம் பார்க்கல, ஆழ்வார் திருநகரி எம்பெருமான பார்க்கல, தொலைவில்லி மங்கலம் இருக்கக்கூடிய திசையே பார்த்துட்டு இருக்கா. வைகள் நாள்தோறும் வாய்க்கொள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவலன்னமீர், கண் அந்த திசையே பார்த்துட்டு இருக்க. வாயால என்ன சொல்றா, வேற ஏதான மாத்தி சொல்றாளான்னு பாரு. அவ வாயில ஆதிநாதன் வரதா பாரு. ஆமா ஆதிநாதன் தான் உன் கணவன், அவன் தான் நம்ம பெருமாள். இதோ இங்கே இருக்கான் பாரு கண்ணா, இவனை சேவி, தொலைவெள்ளி மங்கலத்தை மறந்துடும், அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு அவளை ஏதான மாத்தத்துக்கு முயற்சி பண்ணலான்னு பாக்குறா இவா. அதனால இந்த பொண்ணுகிட்ட சொல்றா, கை அந்த பக்கமாவே பார்த்து கூப்பி இருக்கட்டும், கண்ணு அந்த பக்கமாவே பார்த்துட்டு இருக்கட்டும், தலை அப்படி இப்படி திரும்பாம தொலைவெள்ளி மங்கலம் பக்கமே பார்த்துட்டு இருக்கட்டும். பேர் ஏதான வரதா பாரு, வேற ஊருன்றதுக்கு பதிலா நம்ம ஊர் பெருமாள் பேர் வாயில வரதான்னு பாரு. ஆதிநாதன்னு சொன்னாலானா, புளிந்த நின்ன பிரான்னு சொன்னாலானா, அவன் அங்கே இல்ல கண்ணா எங்க இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை அப்படி மனசை மாத்தி விடலாம். அவளும் சந்தோஷமா இருப்பா, நாமளும் அவளை நினைச்சு கவலைப்படாம இருக்கலாம். நீ கொஞ்சம் முயற்சி பண்ண அப்படின்னு அந்த தோழி கிட்ட தாயார் சொல்றா. அப்போ அந்த தோழி அப்படி அவ வாய்கிட்ட காது வச்சு கேட்கறாப்புல, என்ன வரது வாயில இருந்து வார்த்தை அப்படின்னு கிட்டக்க போறா. போனா வைகள் நாள் தோறும் வாய்கொள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவள் அன்னை மீர், வாயில வர பேர் கூட அவன் பேர் தான் வருது. வைகள் எப்போதும் ஒரு முறை 2 முறை இல்ல, எத்தனை முறை இவ வாயை திறந்து பேசினாலும் வைகள் எப்போதும் நாள்தோறும் எல்லா நாளும்
அது என்ன எப்போதும் எல்லா நாளும் அப்படின்னா, ஒரு நாள் எப்ப வாய் திறந்தாலும் திருத்தொலவெல்லிமங்கலம்னு சொல்லிட்டே இருந்தா, மறுநாள் எப்ப வாய் திறந்தாலும் திருக்கோளூர்னு சொன்னாலோ இல்லை. என்னைக்கு வாய திறந்தாலும் எப்ப வாய திறந்தாலும் வாய திறந்தாலே அவனுடைய திருநாமம் தான். வைகள் எப்போதும் நாள்தோறும் தினமும் எல்லா நாளும் எல்லா சமயமும் எப்போதெல்லாம் வாய் திறக்கிறாளோ அப்போதெல்லாம் இவள் வாய் கொள்வாசகமும், இவள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமோ? மணிவண்ணன் நாமமே அன்னை மீர். மணிவண்ணனுடைய பெயர் தான் வருது வாயில. மணின்னா என்ன? ரத்தனம். என்ன ரத்தனம்? நீல ரத்தனம்னு சொல்லக்கூடியதான ரத்தனம். அந்த நிறத்திலே தான் பெருமாள் இருக்கார் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, ஆழ்வார்கள்லாம் காட்டி கொடுக்குறா. மணிவண்ணன் அப்படின்னா நீல ரத்னம்னு சொல்லக்கூடியதான நீல மணியினுடைய நிறத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான். அவன் யாருன்னா இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய தேவபிரான். தேவபிரான் சேவை சாதிச்ச போது எப்படி சேவை சாதிச்சான் அப்படின்னா, தாமரையை போன்று இருக்கக்கூடிய செந்தாமரை கண்களோடும் சங்கு சக்கரங்களோடும் தன்னுடைய சுவாபாவிக நிறம் வர்ணமான நீல மணிவண்ணம்னு சொல்லக்கூடியதான நீல ரத்தனத்தை போல, ப்ளூ சஃபயர் டைமண்டை போலே எம்பெருமான் சேவை சாதித்தான். அந்த தேவபிரானுக்கு மணிவண்ணன் திருநாமம். அது என்ன? தேவபிரான் தானே பேர் அவனுக்கு. எப்போது மணிவண்ணன் பேர் மாறித்து? அப்படி இல்ல, அவன் தேவர்களுக்கு தலைவன் அப்படின்னு அவனுடைய சொத்தை வச்சு வந்த பேர் தேவபிரான் அப்படின்றது. இப்போ ஒரு ஆத்துல ஒரு மாமா இருக்கார், கேசவன் திருநாமம் அந்த மாமாக்கு. அந்த மாமாவோட வயசுல பெரியவா, அந்த மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கிறவாள்லாம் கேசவன் கேசவன் சொல்லுவா. மாமி எங்க ஆத்து மாமான்னு சொல்லுவா, பசங்கள்லாம் எங்க அப்பான்னு சொல்லுவா, பேர குழந்தைகள்லாம் எங்க தாத்தான்னுவா. அதே அந்த மாமா ஆத்துல ஒரு 10 பேர் வாடகைக்கு இருக்கான்னா என்ன சொல்லுவா? ஹவுஸ் ஓனர்னுவா. இதுவே அவருடைய நிலத்துல வேலை பண்றவாள்லாம் என்ன சொல்லுவா? எங்க லேண்ட்லார்டு வேற, எங்க நிலக்கிழார் அப்படின்னுவா. அந்த மாதிரி அவருடைய சொத்தை இட்டு சொல்லக்கூடியதான பேர் அது. பில்டிங் ஓனர் அப்படின்னா அந்த பில்டிங்கினுடைய உரிமை அவரிடத்துல இருக்கிறது, அதுக்கு அவர் தான் சுவாமி, சொந்தக்காரர். அதனால சொத்தை வைத்து அவருக்கு வந்த பேரு தேவபிரான் அப்படின்னு. தேவர்களுக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடியவன் அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் யார் இட்ட வழக்கா, யாராலே படைக்கப்பட்டு யாராலே பாதுகாக்கப்பட்டு யாராலே படியளக்கப்பட்டு இருக்கிறார்களோ அந்த தேவர்கள் எல்லாம் எம்பெருமானை சேர்ந்தவா, அவனுடைய சொத்து. அதனாலதான் அவனுக்கு அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவன். இந்த சுவாமி 2 ஆத்துக்கு அதிபதி, இந்த சுவாமி 4 காருக்கு அதிபதி அப்படின்னு சொல்றது போல தேவர்களுக்கெல்லாம் அதிபதி யாரு? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அதனால சொத்தை வைத்து வந்த பெயர். கார் ஓனர், பில்டிங் ஓனர்னு சொல்றது போல தேவர்களுக்கெல்லாம் ஓனரா இருக்கக்கூடியவன் தேவபிரான். பகவானுடைய திருமேனி நிறத்தை வைத்து வந்த பெயர் மணிவண்ணன் என்பது. கிருஷ்ணஹா அப்படின்னா கருப்பன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி பகவானுடைய திருமேனி நிறத்தினாலே வந்தது கிருஷ்ணன் சொல்லக்கூடிய பெயர். அந்த மாதிரி அவன் நீல ரத்னத்தை போல இருக்கக்கூடிய திருமேனி நிறத்தினாலே வந்த திருநாமம் மணிவண்ணன் என்பது. ஆக தேவபிரான் மணிவண்ணன் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப நாம் என்ன சொல்றோம்? திருத்தொலைவெல்லிமங்கலம் பெருமாள், திருவள்ளூர் பெருமாள், திருக்கண்ணமங்கை பெருமாள், திருக்கண்ணபுரம் பெருமாள்னு சொல்றோமே, அது அந்த திவ்ய தேசம் அவனுக்கு சொந்தமானது. அந்த திவ்ய தேசத்துக்கு அவன் சுவாமியாக இருக்கக்கூடியவன். அதனால அவன் சொத்தை இட்டு அவனுக்கு சொல்லக்கூடியதான திருநாமம். அதே மாதிரிதான் தேவர் பிரான் அப்படின்றது சொத்தை வச்சு வரக்கூடிய திருநாமம். மணிவண்ணன் சொல்லக்கூடியது பெருமாளுடைய அழகான நிறத்தை வைத்து வந்த திருநாமம். அதனால வாயில வரக்கூடிய வார்த்தையும் அதே மாதிரிதான் வருது. உள்ளம்புரை செயல் உள்ளையும் ஊன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிலொடுங்கே மனோவாக்காயங்கள்னால உட வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுடு. மனோவாக்காயங்களினாலே பெருமாளை பற்று அப்படின்னு சொன்ன இந்த ஆழ்வார் இவர் கடைபிடிக்க வேணாமா? கண்ணு பாக்குறது திருத்தொலைவெல்லிமங்கலத்தை, கை கூப்புறது திருத்தொலைவெல்லிமங்கலத்தை, வாய் பேசுறது திருத்தொலைவெல்லிமங்கலத்தை, மனசு நினைக்கிறது திருத்தொலைவெல்லிமங்கலத்தை அப்படின்னு மனோவாக்காயைஹி இவர் என்ன பண்றார்? ஒரே காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அதனால மத்தவாளுக்கு பண்ணின உபதேசத்தை தான் அனுஷ்டித்து காட்டுகிறார். சுவாமி உபதேசம் எல்லாம் மத்தவாளுக்கு பண்ற வரைக்கும் தான், எனக்கு கிடையாது, நீங்க அதெல்லாம் கேட்காதங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் அல்ல ஆழ்வார். அதனால நாள்தோறும் இவள் வாய் கொள்வாசகமும் மணிவண்ணன் நாமமே, அவன் பேர் தான். முத்தி போயிடுத்து இவளுக்கு. திருத்தொலைவெல்லிமங்கலத்துக்கு ஒண்ணு இவ போனோம், இல்ல அந்த பெருமாள் இவள் கிட்டக்க வரணும், அது வரைக்கும் இவளை ஒண்ணும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு நீங்க ஒதுங்கி இருங்கோ, எண்ணெயை விட்டுடுங்கோன்னு சொல்லி தீர்க்கமா சொல்லிட்டா இந்த பொண்ணு, பராங்குஷ நாயகியினுடைய தோழி. அடுத்த பாட்டுல அம்மா அது என்ன திருத்தொலைவெல்லிமங்கலத்துக்கும் தேவர் பிரானுக்கும் இவளுக்கு அத்தனை ஆசை வந்து கொடுத்து, என்ன இப்படி பைத்தியமா இருக்கா இவோ,
ஒன்னும் புரியலையே. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம். அவளுக்கு தொலைவில்லிமங்கலம்னா தெரியாது, தேவர் பிரான்னா தெரியாது, நாங்க தான் அழிச்சுட்டு போனோம், நாங்க தான் காட்டினோம். அவன் பெயர் தெரியாது, நாங்க தான் சொன்னோம். அவனை எப்படி ரசிக்கணும் வர்ணிக்கணும்னு தெரியாது, நாங்க தான் சொல்லி கொடுத்தோம். சொல்ல போனா நாங்களே திருத்தொலைவில்லிமங்கலத்துக்கு போனோன்ற ஆசையோட தான் போனோம். நாங்களே தேவபிரான சேவிக்கணும்ன்ற ஆசையில தான் போய் சேவித்தோம், ரசித்தோம். எல்லாம் வாஸ்தவம். நாங்கள் எல்லோரும் சாபல்யத்தோட அவனை காண செல்லவில்லையோ. நாங்க எல்லாரும் கூட அந்த பெருமாளை பார்க்கணும்ன்ற ஆசையில சபலத்துல தான் அங்க போனோம். கண்டு அங்க போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்து திரும்ப ஆத்துக்கு வந்து பின் நமது செயல்களிலே நோக்கு உடையவராகவில்லையோ. போனோம், ஆசையா சேவித்தோம், பெருமாளை பார்த்த உடனே ரசித்தோம், அனுபவித்தோம். திரும்ப ஆத்துக்கு புறப்பட்டு வந்து நித்தியப்படி காரியத்தை பார்த்துட்டு இல்லையா, வந்ததுல இருந்து தலைய பண்ணலையா, ஆத்த பெருக்கலையா, மெழுகலையா, வயல்ல வேலை பண்ணலையா, கைகாரியம் பண்ணலையா, நான் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கேனே. நான் ஒன்னும் தேவபிரானிடத்திலே பக்தி இல்லாதவள் அல்ல. நான் ஒன்னும் தொலைவில்லிமங்கலத்திலும் பெருமாளிடத்திலும் ஆசை இல்லாதவள் அல்ல. நானும் ஆசையினாலே தான் போனேன். வேற வழி இல்லை, நீ அங்க போயே ஆகணும்னு யாரோ சொன்னதுனால நிர்பந்தத்தினால போல, சாபல்யத்தினாலே போனேன். சபலப்பட்டு போனேன் அந்த பெருமாளை சேவிக்கணும்னு. ஆனா திரும்ப போயிட்டு வந்து இயல்பா இருந்துட்டு இருக்கேனே. ஆனா இவளுக்கு மட்டும் என்னமா ஆச்சு, ஏன் போனா போனதுதான்ற மாதிரி இப்படி ஆயிட்டாயோ அப்படின்னு கேட்கிறா. அம்மா எது எப்படியோ, இனி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இல்ல. அவளுக்கு இந்த நிலைமை அப்படி முத்தி போயிடுச்சு. நாங்க ஏன் ஒன்ன கூட்டம் தெரியுமா, அவளுடைய தன்மையை உன்னால மட்டும்தான் உணர முடியும். ஏன்னா அவளாட்டம் நீயும் பெருமாள் பெருமாள்னு புலம்புறவோ. அவ மனசுல எப்ப என்ன ஓடுறது, என்ன சிந்தை ஓடுறது, என்ன வியசனம் அவ மனசுல ஓடுறது, என்ன கவலை பாயறது, இதெல்லாம் எங்களை விட உனக்கு தான் என்ன புரியும். ஏன்னா அவ அளவுக்கு எங்களுக்கு பக்தி இல்லை. நீ அவளாட்டமே பெருமாள் அப்படின்னா பைத்தியமா உருகக்கூடியவள். அதனால அவ மனசுல ஓடக்கூடிய ஓட்டத்தை உன்னாலதான் கணிக்க முடியும். அதே சமயத்திலே அவளாட்டம் முழு பைத்தியமா நீ உட்கார்ந்துட்டு இல்ல. அதனால நீ நினைச்சா எங்க பக்கம் அவளை திருப்பவும் முடியும். என்ன சாமர்த்தியம் பாருங்க அவளுக்கு, அம்மாவுக்கு. ஆழ்வாராட்டமா பக்தி இருக்கிறதுனாலதான் இந்த பொண்ணு கூப்பிட்டு பேசலான்னு பாக்குறா. ஆனா ஆழ்வாராட்டமா உட்கார்ந்துட்டு இருக்கிறவள்ல. ஏன்னா இப்ப இவ கூட்டு அனுப்பினா வந்திருக்காளே, இவ சொல்றதெல்லாம் கேட்டு இவளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காளே. அதனால பக்தியும் உண்டு, உலக காரியங்களையும் பார்ப்போம். இவளை வச்சுதான் அவளை திருத்தணும்னு முயற்சி பண்றா. அதனால நாமெல்லாம் அப்படி இருக்கிறச்ச இந்த பொண்ணையும் சேர்த்துட்டா. பராங்குஷ நாயகியினுடைய தோழி அளவுக்கு பராங்குஷ நாயகியினுடைய தாயார் முதலானவர்களுக்கு பக்தி இல்லை பெருமானிடத்துல. இருந்தாலும் அவளையும் சேர்த்துக்கிறா. அம்மா நாமெல்லாம் கூட தான் பெருமாளை சேவிக்கிற ஆசையில போனோம், திரும்பி வந்து சகஜமா இல்லையா, இவன் மட்டும் ஏம்மா இப்படி இருக்கா, எங்களால புரிஞ்சுக்க முடியல, நீதாம்மா இவளை சமாதானப்படுத்தி திருப்பணும். ஏன் தெரியுமா, உன்னை பார்த்தாலே அவளுக்கு பெருமாள் ஞாபகம் வரும். சரி, அவள் திருத்தொலைவில்லிமங்கலத்தையே பார்த்துட்டு இருக்காளே, ஒருவேளை நீ வரது அவ கண்ணில் படுறதோ படலையோன்னு நீ வருத்தப்பட வேண்டாம். நீ அவ கிட்டக்க போய் பெருமாளை பத்தி ஒரு வார்த்தை பேசினியானா போறோம். உன் வாயில இருந்து பெருமாள் அப்படின்ற வார்த்தை அப்படி பக்தி தோய வரச்சேயே அவளுக்கு என்னமோ பண்ணி உடனே வந்து அவளுடைய நோயெல்லாம் தீர்ந்து போய் ஆசையா உன் கையை சேர்த்து கட்டிண்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடுவா உன்னோட. பெருமாள் வரல, பெருமாளை பத்தி நாம அனுபவிக்கிறதுக்கு தகுந்த பாகவதாலம் வரலன்னு தான் இத்தனை நாள் பித்து பிடிச்சது போல இருந்தோம். இப்போ நம்முடைய உயிர் தோழி ஒருத்தி, நம்மளாட்டமா பகவானிடத்திலே அனுபவம் செல்லக்கூடிய ஒருத்தி நம்மளை தேடி வந்திருக்கா. அதனால பகவானை தெரிந்திருக்கிற குறை தீர பாகவதையோடு பகவான் விஷயமான அனுபவத்தை பகிரலாமேன்னு சொல்லி உன்னிடத்துல பேச ஆரம்பிப்பா. அப்போ எங்களுடையதான ஆசையை மனசுல வச்சுண்டு அவளை சாதாரண பொண்ணா மாத்திரத்துக்கு நீ முயற்சி பண்ணும் அப்படின்னு இவளை வச்சு வேலை பார்க்கறாவா. நீ பெருமாளை பத்தி தான் பேசுவ தோழி, பராங்குஷ நாயகனுடைய தோழி, நீ எங்களுக்கு பொன்னாட்டமா தான். நீ வாயை திறந்து பேசினாலே பெருமாளை பத்தி தான் பேசுவே. அதனால எங்க வார்த்தைகள்லாம் அவ காது கொடுத்து கேட்கல, சாப்பிடுன்னா கேட்கல, அழாது என்ன கேட்கல, வான்னா கேட்கல. ஆனா நீ பேசினா கேட்பா, ஏன்னா நீ பெருமாளை பத்தி பேசுறவோ. அப்படியே பேசி மாத்திடாமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவளை முயற்சி பண்ண சொல்றா. இவள் போய் அதெல்லாம் முயற்சி பண்றா. அப்படி பண்ணியும் எத்தனை சமாதானப்படுத்தினாலும் ஒண்ணு நான் திருத்தொலைவில்லிமங்கலத்துக்கு போய் பெருமாள் அனுபவிக்கணும், இல்ல அவன் வந்து அனுபவத்தை தரணும். இது ரெண்டும் நடந்தால் ஒழிய என்னை நீங்கள் தேற்ற முடியாதுன்னு தீர்மானமா தெரிவிக்கிறது போல அமர்ந்துட்டு இருக்கா. இதை 7வது பாட்டுல சொல்றார். அன்னை மீர் அணிமாமையில் சிறுமாணிவல் நம்மை கைவலித்து என்ன வார்த்தையும் கேட்குறால் தொலைவில்லி மங்கலம் என்றல்லால் முன்னம் நோற்ற விதிகளோ முகில்வண்ணன் மாயங்களோ அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே. இந்த பொண்ணு எப்படி இருக்கா, பெருமாள் பெருமாள் அப்படின்னு இருந்த நிலைமையெல்லாம் போயிடுத்து.
எந்த பெருமாளா இருந்தாலும் போறோன்ற நிலைமையெல்லாம் போயிடுத்து, எந்த திவ்ய தேசமா இருந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைமையெல்லாம் கடந்துட்டா. இப்ப இவளுடைய ஒரே லட்சியம் திருத்தொலைவில்லிமங்கலமும் தேவர் பிரானும் தான். எந்த பெருமாளாவது வந்து சேவை சாதித்தா இவளை மாத்த முடியாது, தேவர் பிரானும். எந்த திவ்ய தேசத்துக்கு அழிச்சுட்டு போனாலும் இவளை மாத்த முடியாது, தொலைவில்லி மங்கலத்துக்குத்தான் அழிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டா இவோ. அதனால நீங்க என்ன சொன்னீங்க, பெருமாளை பத்தி ஏதாவது பேசி இவ்வளவு மாத்திடலாம்னு சொன்னீங்களே, இப்ப பெருமாளை பத்தி பேசினா கேட்கிற நிலைமையில எல்லாம் இல்லவோ, பெருமாளையும் கூட தேவர் பிரானை பத்தி பேசினா மட்டும்தான் கேட்கலாம். இவள் ரொம்ப ஆழங்கால் பட்டு அனுபவித்த பல திவ்ய தேசங்களை பத்தி பேசினாலும் இவள் காதிலே வாங்கிக் கொள்ளவில்லை. திருத்தொலைவில்லி மங்கலம் என்கிற வார்த்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள், அந்த வார்த்தை மட்டுமே இவ காதுல உழருது. அதனாலே தொலைவில்லி மங்கலம் தேவர் பிரான்னு பேசினாதான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கா. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டநாதன் பேசினா கூட காதை கொடுத்து கேட்க மாட்டேன்றா. அதனால என்னால இவளை திருத்த முடியல, என்ன மன்னிச்சுடுங்கோமான்னு சொல்றா இந்த பொண்ணு. இந்த திசையை உற்று நோக்கியேன்னு சொன்னோமே, தொலைவில்லி மங்கலத்தையே பார்த்துட்டு இருக்கான்னு, இதே அனுபவத்தை இந்த பராங்குஷ நாயகி மட்டுமல்ல, இவளுடைய சிஷ்யான பரகால நாயகியும் பண்ணியிருக்கிறாள். நம்மாழ்வார் என்னென்னலாம் பண்ணினாரோ அதெல்லாம் திருமங்கையாழ்வார் பண்ணியிருக்கார். நம்மாழ்வார் துவளில் மணி மாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் கொண்டு போக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அங்கே அந்த திருத்தொலைவில்லி மங்கலம் திவதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்கள், அதனுடைய அழகு, அங்க இருக்கக்கூடிய செந்தாமரை பயிர்கள், நெல் பயிர்கள், கரும்பு, இதையெல்லாம் வர்ணிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் ஒரு கோடு போடுறது போல. ஆனா திருமங்கை ஆழ்வார் ஒரு கோடை வச்சுட்டு அப்படியே ரோடு போட்டு போறாப்புல. இவர் ஒரு வார்த்தையில சொன்னா அவர் பெரிய இலக்கியமா மாத்துவார். அது இவருடைய பாசுரங்கள்ல பாத்தீங்களான்னா அங்கங்க இயற்கை வர்ணனை, பிரகிருதி வர்ணனை இருக்கும். ஆனா திருமங்கையாழ்வார் பாசுரத்துல ஒரு பாசுரத்திலையும் பிரகிருதி அனுபவம் இருக்கும். அது ஏன்னு அங்கேயும் பார்த்தோம் இங்கேயும் பார்த்தோம். வியாக்கியானத்துல என்ன சொல்றக்கா, பெருமாளை பாடணும்னு நினைச்ச இவோ எதுக்கு கட்டடத்தை, பயிரை, கரும்பு எல்லாம் பாடிட்டு இருக்கான்னா, பகவானை அனுபவிக்க வேண்டியது அவனுடைய விக்கிரகம், அதாவது அவனுடைய திருமேனி, அவனுடையதான அவுட்லுக், அவனுடைய குணங்கள், அதோடு கூட அவனுடைய விபூதி, அவனுடைய செல்வம், அவனுடைய ஐஸ்வர்யம். அதனால ஒரு திவ்யதேச எம்பெருமானை அனுபவிக்கிற போது அந்த திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடியதான நிலப்புலன்கள், கட்டடங்கள் எல்லாம் அந்த எம்பெருமானுடைய சொத்துன்னு நினைச்சுட்டு அனுபவிக்கிறார். இப்படிதான் பகவான் அனுபவிக்கணும். ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீவைகுண்ட சத்தியம் பண்றார். யார் விஷயமா பண்றார்? ஸ்ரீவைகுண்டநாதன் விஷயமா பண்ணினார். ஆனால் முதல்ல விரஜையனுடைய கரையிலே ஆரம்பித்து ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கிறதுன்னு மொத்த ஸ்ரீவைகுண்டத்தையும் வர்ணிச்சுட்டு, அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய நித்திய முக்தாலை எல்லாம் வர்ணிச்சுட்டு, அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே அப்பேற்பட்ட நித்திய முக்தாலோட கூட பிராட்டிமார்களோட கூட ஸ்ரீவைகுண்டநாதன் இருக்கிறான்னு பூர்ணமா கடைசியாதான் வைகுண்டநாத அனுபவம். அந்த மாதிரி பகவானுடைய சொத்தோட கூட, விபூதியோட கூட, ஐஸ்வர்யத்தோட கூட அவனை அனுபவிக்க வேணும் அப்படின்னு லேசா கோடி காட்டினார் நம்மாழ்வார். அதை ஒரு பாசுரங்களிலும் கடைபிடித்து, அந்த ஊர்ன்றது கூட எம்பெருமானுடைய சரீரத்துல ஒரு பாகம். எம்பெருமானுக்கும் நமக்கும் சரீரி பாவம். நாம் எல்லாம் சரீரமா இருந்துருக்கோம். எம்பெருமானுக்கு அதுக்கு ஆத்மாவா இருந்து எம்பெருமான் தாங்கிட்டு இருக்கான்னு சொல்றோமே, அதையெல்லாம் திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்திலும் காட்டினார். அதனாலதான் மாமுனிகள் சொல்றார், நம்மாழ்வார் பாடிய 4 பிரபந்தங்களுக்கு திருமங்கையாழ்வாருடைய 6 பிரபந்தங்கள் வியாக்கியானம் போலே, 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள் போலே அப்படின்னு சொல்றார். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர் கோன் ஆரங்கம் கூற அவதரித்தான் அப்படின்னர். அதே மாதிரி பராங்குஷ நாயகி நாயிகா பாவத்தை அடைந்தால், அது போல பரகால நாயகியும் நாயிகா பாவத்தை அடைகிறார். பராங்குஷ நாயகி ஆழ்வார் திருநகரி, தன்னுடைய அவதார ஸ்தலம் திருக்குறுகூர்ல இருந்துட்டு அருகே இருக்கக்கூடிய திருத்தொலைவில்லி மங்கலம் திசையை பார்த்தபடியே உட்கார்ந்து இருக்கா. தொழும் அத்திசை உற்று நோக்கியே. அந்த திசையை நோக்கினா அதுல இருந்து வேற எந்த திசையும் நோக்கி திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. அத்திசையல்லால் மறுநோக்கு இழல், வேற பக்கம் பார்க்கவே மாட்டேன்றா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கலாம். திருப்புலி ஆழ்வார் அடியில பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய கல்யாணமாகாத வயசு பொண்ணு, சாப்பிடாம தூங்காம உடல் இழைத்து போய் வாயாலே தேவபிரான் புலம்பிண்டு கண்கள்ல ஜலம் அப்படி தாரதாரியா விழிஞ்சுண்டு கருத்து போய் கண்கள் எல்லாம் அப்படியே கருந்தாமரையாட்டமா கருந்தடங்க என்ற பெயரோடு கூட
தொலைவில்லி மங்கலத்தையே பார்த்துட்டு இருக்கா. அவளுடைய காதல் ஓரளவுக்காவது நமக்கு புரியணும் இதை நினைச்சுட்டா. இதே மாதிரி இவளுடைய சிஷ்யான பரகால நாயகி அவளுடைய வாசஸ்தலமான திருநகரியிலே, திருநகரியும் திருவாலியும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய திவதேசங்கள். திருவாலி லட்சுமி நரசிம்மன் தான் அங்க திவதேச பெருமாள். திருமங்கை ஆழ்வார் அவனை தான் பாடினார். அணியாலி புகுவர்களோ அப்படின்னு திருவாலி திருநகரின்னு சொன்னாலும் பாசுரம் முழுக்க திரு ஆலிக்குத்தான். திரு ஆலி பெருமாளே தாயார கல்யாணம் பண்ணிண்டு வயலாளி மணவாளனா மணக்கோலத்துல திருமங்கை ஆழ்வாருக்கு திருநகரி அருகே சேவை சாதித்தான். அந்த எம்பெருமானே திருநகரியிலே கோயில் கொண்டிருக்கிறான்றதுனால அங்கிருந்த பெருமாள் இங்க வந்தார். நன்னா யோசிங்கோ. நம்மாழ்வார் பராங்குச நாயகியானார், திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியானார். நம்மாழ்வார் பகவானுடைய சொத்துன்னு சொல்லக்கூடிய திவதேசத்தினுடைய அழகை லேசா வர்ணித்தார், இவர் ஆழமாக வர்ணித்தார். நம்மாழ்வார் ஏக்கப்பட்டது ரெட்ட திருப்பதி, இவர் ஏக்கப்படுறதும் ரெட்ட திருப்பதின்னு பேர் இல்லைன்னாலும் 2 திருப்பதிகள் சேர்ந்த இடம். எப்படின்னா அங்கு தேவபிரான் பின்னால செந்தாமரை கண்ணனா வந்து 2 பேரையும் ஆழ்வார் பாடினார். இங்கு இதே திருமங்கை ஆழ்வார் அவர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாலேயே அங்க லட்சுமி நரசிம்மனா இருந்த பெருமாளை அணியாலி புகுவர்களோன்னு மங்களாதாசனம் பண்ணினார். அதே பெருமாள் கல்யாணம் பண்ணிண்டு வேதராஜனா வயலாளி மணவாளனா இவர் இருக்கிற இடத்துக்கு வந்து இவரிடத்திலே தன்னுடைய சொத்தை எல்லாம் கொள்ளை கொடுத்து இவருக்கு திருமந்திர உபதேசம் எல்லாம் பண்ணி இவருக்காக இங்க திவதேசமா கோயில் கொண்டருளினான். அந்த எம்பெருமானை வந்துனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய் அப்படின்னு சிந்தனைக்கினியானேன்னு மங்களாதாசனம் பண்றார். நம்மாழ்வார் எப்படி அரவிந்தலோச்சன அப்படின்னு இந்த 2வது திருப்பதி பெருமாளை மங்களாசனம் பண்ணாரோ அந்த மாதிரி அங்கே திருமங்கை ஆழ்வார் இவருக்காக வந்து சேவை சாதித்த இந்த 2வது திருப்பதியான திருநகரி பெருமாளை சிந்தனைக்கினியான் அப்படின்னு மங்களாசனம் பண்ணிருக்கார். இப்படி நம்மாழ்வாருக்கு எது நடந்தாலும் திருமங்கை ஆழ்வாருக்கும் நடக்கிறத நிறைய இடங்கள் அனுபவிக்க முடிகிறது. இதெல்லாம் நடக்கிறது பராங்குச நாயகி தொலைவெள்ளி மங்கலத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலே அந்த மாதிரி பரகால நாயகி எங்கேயானும் பண்ணாலாம்னா பண்ணியிருக்கா. எப்படின்னா இவன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இங்கேயும் பரகால நாயகியினுடைய தாயார் மட்டும்தான் இருக்கா ஆத்துல. இங்க பராங்குச நாயகி அவளுடைய தாயார், இங்க பரகால நாயகி அவளுடைய தாயார் திருநகரியில. ஆவுன்னா பரகால நாயகி என்ன பண்றாலாம், அங்க கடந்து போறதுக்கு ஆத்த கடந்து போனோம். ஆழ்வார் திருநகரில இருந்து திருத்தொலைவெள்ளி மங்கலத்துக்கு போனோம்னா ஆத்த கடந்து போனோம். இது தென்கரையில இருக்கு, அது வடகரையில இருக்கு. வயசு பொண்ணு சின்ன பொண்ணு நீச்சல் எல்லாம் தெரியாது, போறதுக்கு பயந்துட்டு அந்த பக்கமே பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. பரகால நாயகி திருநகரில இருந்து திருவாலிக்கு போனோம்னா வெறும ரோட்ல நடந்து போனா போறோம், ஆறு எல்லாம் கிடையாது. அதனால ஆவுன்னா அங்க போயிடுறாளாம். அம்மா வயலுக்கு போவா, வேலையெல்லாம் பாப்பா, தலிகை பண்ணுவா, ஆத்துக்காரியம் எல்லாம் பண்ணுவா. திடீர்னு வந்து பார்த்தா பொண்ணை காணும், தூக்கி வாரி போடும். சின்ன பொண்ணு கல்யாண பொண்ணு வயசு பொண்ணு காணமேன்னு பதறி போயிடுவோம். என்னாச்சு ஒண்ணு தெரியலையேன்னு கேட்டா உங்க பொண்ணு இப்படிதான் போனா அப்படின்னு யாரானும் சொல்லுவா. அப்படி சொன்னாலானா இந்த பொண்ணு திருவாலிக்கு தான் போயிருக்கா, பரகால நாய்க்கு திருவாலி பக்கம் போனா அதை நான் பார்த்து சொல்லுவா. உடனே திருவாலிக்கு போய் அந்த பொண்ணு அங்க லட்சுமி நரசிம்மனை சேவிச்சுட்டு இருப்பா, அவளை போய் அழிச்சுட்டு வருவா. இல்ல திருவாலிக்கு போயிட்டு இருக்கிற வழியிலேயே பாதியில அழிச்சுட்டு வந்துருவா. இல்ல திருவாலிக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கிற பொண்ணை பத்திரமா ஆத்துக்கு அழிச்சுட்டு வருவா. இது பரகால நாயகியினுடைய தாயார் காரியம். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா பரகால நாயகியினுடைய தாயாருக்கு பொறுமை ரொம்ப கடந்து போயிடுத்து, முடியல அவளால. பாவம் என்ன பண்ணினா இந்த மாதிரி எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ஆத்த வச்சுட்டு ஆத்துல இவளை நம்பி தனியா விட்டுட்டு போனாதானே இப்படி காரியம் எல்லாம் பண்றா. இவளை என்ன பண்ணணும், இறங்கி வர முடியாதபடி தூரத்துல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடணும். அதனால நம்ம ஆத்துல இருக்கிற இதுலயே ஒசரமா இருக்கிற உப்பரிகையில கொண்டு அங்க இருக்கிற ஒரு ரூம்ல ஸ்டோர் ரூம்ல போட்டு இவளை வந்து அடைச்சு வச்சுடணும்னு சொல்லி பல அடுக்கு மாடி. இங்க எப்படி துவளில் மணிமாடம் ஓங்குன்னு சந்திரன் அளவுக்கு அப்படியே மல்டி ஸ்டோரி பில்டிங் இருக்கோ தொலைவெள்ளி மங்கலத்துல, அந்த மாதிரி திருநகரியிலும் பரகால நாயகியினுடைய இல்லம் ஒரு 5-6 மாடி அடுக்கு கட்டணம், பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்கா இருக்கு. அதுல இருக்கிறதுலயே கடைசி ஃப்ளோர்ல ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுட்டு இருக்கா, ஒரு ஹெட் ரூம் மாதிரி இருக்கு. ஏதானும் தட்டுமுட்டு சாமான்கள் போட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரூம் வச்சுட்டு இருக்கா. அந்த ரூம்ல போய் பரகால நாயகிய சிறை வச்சுட்டா, அங்க அப்படியே அவளை சேர்த்து கட்டிட்டா, வர முடியாதபடிக்கு அங்க தாள் போட்டு பூட்டி சாவி எடுத்துன்னு வந்துட்டா, இவ எப்படி அதையெல்லாம் மீறி இறங்கி வரான்னு பார்க்கலாம். அது ஏன் கீழே பூட்டிட்டு போனா ஆகாதோன்னா,
எங்க அம்மா இந்த மாதிரி என்ன இம்சை பண்றா, போட்டு கட்டி வச்சிருக்கான்னு எத்தையானு சொல்லி வீதியில போறவா யாரானோ, ஐயோ சின்ன பொண்ணு பாவம் கத்தராலே ஏதானு பண்ணிக்க போறான்னு பயந்து திறந்து விட்டுற போறா. இந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணிக்க மாட்டா, பெருமாள் இடத்துல போவா, அவ்வளவுதான். நான் தான் பதறணும் அதனால. ஆகையினால இவளை இவளுடைய புலம்பல் யாரு காதுக்கும் கேட்க முடியாதபடி உயரமா கொண்டு போய் கட்டி வச்சுடலான்னு 7வது மாடியோ 8வது மாடியோ 10வது மாடியோ எங்கேயோ போய் ஒரு ரூம்ல கட்டி வச்சுட்டா. இந்த பொண்ணு அழுவா, அம்மா எனக்கு பசிக்கிறது, சாதம் இல்லாம கஷ்டப்படுறேன், தீர்த்தம் இல்லை, இங்க தனியா இருக்க பயமா இருக்கு, ரொம்ப ஒசரத்துல இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, இருட்டா இருக்குன்னு எல்லாம் சொல்லி புலம்புவா. இவளுக்கு நல்ல புத்தி சொல்லி சமாதானப்படுத்திட்டு ஐஷிண்டு வந்து வச்சுக்கலாம்னு பார்த்தா பரகால நாயக்கனுடைய தாயார். ஆனா இந்த பொண்ணு ஹாப்பியா இருக்கா, எந்த கவலையும் இல்லாம நிச்சயத்தையா இருக்கா. கீழே இருக்கிறத விட மேல சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா, ஆடுறா பாடுறா, சத்தம் எல்லாம் கேட்கறது. என்ன இப்படி ஆச்சரியமா இவ ஆடிண்டும் பாடிண்டும் கொண்டாட்டமா குதூகலமா இருந்துட்டு இருக்காளே, என்ன நடக்கிறதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பரகால நாயக்கனுடைய தாயார் அப்படி மேல போறா. அந்த இடம் எப்படி இருக்குன்னா, அந்த ரூம்ல இருந்து அப்படி பரகால நாய்க்கு மேல கையை தூக்கினான்னா நிலாவை தொட்டுடலாம், அவ்வளவு உசரத்துல இருக்கான். அந்த இடத்துல இருந்து என்ன பண்றான்னா, எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா, சிரிக்கிறா, பேசுறா, அப்படியே காதல் பரிமாற்றம் நடக்கிறது கண்ணால. இவ கண்ணுல இருந்து காதல் பார்வை அப்படியே ஒரு திசையில போறது. எனக்கு மாதிரி பயமா இருக்கிற இடத்துல ராத்திரி தனி இடத்துல ஐஷன் உன்னை கட்டி வச்சா பயம் இடிக்க பார்த்தா இங்க இன்னும் திருச்செண்டு இருக்கே, என்ன பரகால நாயக்கனுடைய தாயார். அதுக்கு பரகால நாயக்கி சொல்றா, நீ நிலா முற்றத்து நின்றிவள் நோக்கினால் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினால், நீ கீழே இருந்தா திரு ஆலிக்கு லட்சுமி நரசிம்மனை தேடி ஓடி போயிடுறேன்னு கூட்டு வந்து கட்டி போட்ட இல்லேன்னல. ஆனா நீ பண்ணது எவ்வளவு பெரிய உபகாரம் தெரியுமா? எனக்கு திருக்கண்ணபுரம் பெருமாள் மேல ரொம்ப நாள் ஒரு ஆசை. அவனுடைய முகமும் அவனுடைய கண்களும் அவனுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய புன்னகை சிரிப்பும் ஆஹா அப்படி நினைச்சுண்டாலே என்னுடைய ஹிருதயத்தை கொள்றதே. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திருக்கண்ணபுரம் பெருமாளை நான் நினைச்சு பார்த்தேனா என் மனசெல்லாம் எனக்கு முன்னால அவன் இடத்துல போய் நிக்கிறது. அவனை சேவிக்க கூடியதான பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்திருக்க. இப்போ நீனிலா முற்றம், முற்றம் அப்படின்னா பால்கனி. இந்த பால்கனில இருந்து கையை தூக்கினா சந்திரன் கையில இடிக்கிற அளவுக்கு ஒசரத்துல இருக்கக்கூடிய பால்கனி. கிட்டத்தட்ட ஒரு திருவேங்கட மலை உச்சியில நிக்கிறது போல இருக்கு எனக்கு. இங்க இருந்து பாக்குறச்ச சுத்தி இருக்கக்கூடிய எல்லா திவதேசங்களும் தெரியறது. அதுல என் மனசுக்கு பிடித்த மணாலனா, என்னுடைய ஆசையின் நாயகனா இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் பெருமாள் என் கண்ணுக்கு தெரியறான். அம்மா பாரு, அவன் உன் கண்ணுக்கு தெரியலையான்னு காட்டினான். நீ நிலா முற்றத்து நின்று சந்திரன் எட்டக்கூடிய அளவுக்கு ஒசரமாக இருக்கக்கூடிய உப்பரிகைன்னு சொல்லக்கூடிய பால்கனியிலே நின்று கொண்டு இவள் நோக்கினாள், இவள் பார்க்கிறாள், இவள் கண்ணாலே பார்க்கிறாள். அம்மா காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். அங்க பார் கண்ணபுரம் தெரியறது, அங்க பார் உத்பலாவதக்க விமானம் தெரியறது, அங்க பார் நித்திய புஷ்கரணி தெரியறது, அங்க பார் நீலவேக பெருமாள் தெரியறான், திருக்கண்ணபுரம் சௌரிதாஜன் தெரியறான்னு அந்த திசையை காட்டினா. அந்த மாதிரி நீனிலா முற்றத்திலே நின்று கொண்டு திருக்கண்ணபுரம் திசையையே நோக்கிக் கொண்டு அந்த திசையை பார்த்து கையை கூப்பிக்கொண்டு அந்த திசையையே நோக்கியவாறு அவள் இருந்தால், இந்த மாதிரி பராங்குஷ நாயகி என்னென்னலாம் பண்ணாலோ அது எல்லாத்தையும் பரகால நாயகியும் பண்ணினாள் அப்படின்ற அனுபவம் இங்கே. இந்த பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த திவதேசத்துக்கும் அந்த திவதேசத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னாலும் இந்த நாயகிக்கும் அந்த நாயகிக்கும், இந்த நாயகியினுடைய நடவடிக்கைக்கும் அவளுடைய நடவடிக்கைக்கும், இந்த நாயகியினுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்திற்கும் அவள் வாழ்விலே நடந்த சம்பவத்திற்கும், இவள் திருத்தொலைவில்லி மங்கலத்தை வெறித்து நோக்கியவாறு அனுபவித்துக் கொண்டிருந்ததற்கும் அவள் திருக்கண்ணபுரத்தை உற்று நோக்கியவாறு அனுபவித்துக் கொண்டிருந்ததற்கும் சம்பந்தம் உண்டானபடினாலே இது விஞ்ஞாபித்தடியன். இப்படிதான் ஆழ்வார்களை, அவர்களுடைய அருளிச் செயல்களை, எம்பெருமான்களை எல்லாம் நாம ஆழங்கால் பட்டு அனுபவிக்க வேணும். அப்போதுதான் ஆழ்வாருடையதான் அனுபவத்திலே ஒரு பர்சன்டேஜாவது நமக்கு கிடைக்கும். அது அப்படியே கிடைச்சிடாது. பரகால நாயகனுடைய அனுபவமோ பராங்குஷ நாயகனுடைய அனுபவமோ நமக்கெல்லாம் கிடைக்காது. ஆனால் ஒரு பர்சன்டேஜாவது கிடைக்கும். அதனால இப்போ நமக்கு உங்களுக்கெல்லாம் புரியறதுக்காக அடியேன்னு சொல்றேன். அன்னைக்கு எப்படி அந்த பரகால நாயகி திருக்கண்ணபுரத்தையே நோக்கிட்டு இருந்தாலோ அந்த மாதிரி இந்த பராங்குஷ நாயகி திருத்தொலைவில்லி மங்கலத்தையே நோக்கிட்டு இருக்கா. இன்னும் சொல்ல போனா அவளோட ஒரு படி மேலே. எப்படின்னா அவ கீழே விட்டா திரு ஆலிக்கு போயிடுறா, மேல கொண்டு போய் கட்டி வச்சா திருக்கண்ணபுரத்தை பார்த்துட்டு இருக்கா. ஆனா இவள் எப்படின்னாலும் அந்த தொலைவில்லி மங்கலத்தை தவிர அப்படி இப்படி திரும்ப மாட்டேன்றா, அத்தனை உறுதியா இருக்கா. அந்த பரகால நாயகியை போல ஏதாவது ஒரு திவதேசம் ஏதாவது ஒரு பெருமாள் போறோம்னு நினைச்சுட்டாலானா இவளை நம்ம ஊர் ஆதிநாதனை நோக்கி திருப்பிடலாம். ஆனா இவள் அப்படி இல்லையே.
போனா தொலைவில்லி மங்கலம் தான் வச்சுட்டு இருக்காளே, ஒண்ணும் பண்ண முடியல. அன்னமீர் அம்மாக்களே அணிமாமையில் சிறுமாணிவல் நம்மை கைவலித்து என்ன வார்த்தையும் கேட்குறாள் தொலைவில்லி மங்கலம் என்றல்லால் முன்னம் நோற்ற விதிகளோ முகில் வண்ணன் மாயங்களோ அவன் சின்னமும் திருநாமமும் இவ்வாயனகள் திருந்தவே. அம்மா, அணி மா மயில் சிறுமான் இவள் யாரு? இந்த பராங்குஷ நாயகி. அழகிய, பார்த்தாலே கண்களை கவரக்கூடிய மயில் போல இருக்கக்கூடிய அழகியவோ. யாருக்காவது மயில் பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமோ? அப்படி மயில் போலே பல வர்ணங்களிலே மென்மையாக இருக்கக்கூடிய அழகி இவள். சிறுமான் இவள், இளம் மான் அப்படி துள்ளிண்டு வருது பாருங்க, அந்த மாதிரி துள்ளி ஓடக்கூடிய பருவத்தினல். அந்த சிறு மானினுடைய கண்களை போலே அழகான கவர்ந்திழுக்கக்கூடிய காந்த கண்களை உடையவள் இவள். இந்த பொண்ணு மயிலாட்டமாவும் சின்ன மான் போன்ற கண்களையும் உடைய இந்த பேரழகி நம்மை கைவழிந்து நம்மளை எல்லாம் கைவழிக்கிறாள். அப்படின்னா ஒருத்தியா மூட் ஆஃப்ல இருக்கா, அவள்கிட்ட போய் ஏதோ பேசி சமாதானப்படுத்தணும்னு முயற்சி பண்றோம். அவ முதல்ல கோபத்திலேயோ வருத்தத்திலேயோ இருக்கா, மற்றவ பேசுறத காதலியே போட்டுக்கல, அப்பவே நாம புரிஞ்சுட்டு அங்க இருந்து ஒதுங்கி வந்துடுறது நமக்கு அழகு. அதை பண்ணாம மேல மேல அவளை போய் இம்சை பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தோமானா கொஞ்சம் கோபம் வரும் அவளுக்கு. அப்போ பார்வையாலே முறைப்போம். திரும்பவும் அதே பண்ணிட்டு இருந்தோமானா இன்னும் கோபம் ஜாஸ்தியாகும். சில பேர் என்ன பண்ணுவா, வாயால பேசினா அவ கேட்க மாட்டேன்றாள் என்ன, அப்படியே அவ தோலை தடவுறது, அவ கையை பிடிக்கிறது, முதுகுல தட்டி எழுந்துருவா போலான்னு கூப்பிடுறது அப்படின்னு வாயால சொல்லக்கூடிய வார்த்தையே காதால கேட்டு மாறாதவளை சரீரத்தை தொடரவோ இன்னும் எரிச்சல் கோபம் ஜாஸ்தியா போயிடும். அப்ப என்ன பண்ணுவான்னா, யார் அந்த மாதிரி பண்றாலோ அவளுடைய கையை பிடிச்சி அப்படியே விசிறி போடுவோம், தூக்கி போடுவோம், தள்ளிப்போங்க. என் நிலைமை புரியலையா உங்களுக்கு? என் கஷ்டத்தை தீர்த்து வைக்க முடிந்தா தீர்த்து வைங்கோ, இல்லைன்னா என்ன விட்டுருங்கோன்னு சொல்றது போல நம்முடைய கைகள் அப்படியே வந்து என்ன பண்ணுவாவோ, வலிவாள், அதாவது தள்ளி விடுவா பிடிச்சி. நம்மை கைவழிந்து, அம்மா வந்து பெத்த தாயை அவஸ்தப்படுறேனே, இத்தனை கேட்கறேனே, உனக்கு கொஞ்சமான மனசு மாறலையா, நீ வாடி மனசு மாறிடு அப்படின்னு எத்தனை முறை சமாதானம் பண்ண போயிருப்போம் பராங்குஷ நாயகிய. வாயால சொல்லி கேட்கல என்ன போது, அப்படி கன்னத்தை தடவியோ, அப்படி தோல்ல கை போட்டுண்டோ, அப்படி கைகளை பிடித்து கொண்டோ, அல்லது அப்படி சேர்த்து அணைத்துக் கொண்டோ, அல்லது ஒரு பக்கம் தன் தோளிலே அரவணைத்துக் கொண்டோ, வாயால கேட்காதவள் உடம்பினாலே நம்ம அப்படியே அரவணைச்சுக்கிற போது ஒரு அம்மாவின் இடத்திலே ஒரு பெண்ணானவள் தன் மன கஷ்டத்தை சொல்லி நம்ம நினைக்கிறபடி அவன் மாறிடுவோன்ற ஆசையினால எத்தனையோ முயற்சி பண்ணினா அத்தனை முயற்சியும் தோற்று போனதுதான் மிச்சம். அம்மாவை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டா கோபத்துல. அதே மாதிரிதான் இந்த பொண்ணையம் பண்றா. நீ பாகவத்தை, எனக்கும் அவளுக்கும் இருக்கிறது சரீர சம்பந்தம், உனக்கும் அவளுக்கும் இருக்கிறது ஆத்ம சம்பந்தம். பகவானுடைய அடியவர்களான பாகவதான்னா பெத்தவாளை காட்டலாம் அவளுக்கு கொண்டாட்டம் உரிமை. அதனால நீ போய் சொன்னியானா கேட்பான்னு தான் அந்த பொண்ணை வச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணும் அவளும் வாயாலே சொல்லி பார்த்து கேட்காத போது அப்படியே உடம்ப தொட்டு இவளை சமாதானம் பண்ணணும்னு முயற்சித்த போது அவளையும் கையை பிடிச்சி தள்ளி விட்டா கோபத்துல. அதனால உண்மை கைவழிந்து ஏற்கனவே உங்களை தள்ளி விட்டுட்டா, உங்களை கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா, என்னையும் கைவழிந்து, அதனால உண்மை எம்மை சேர்த்து நம்மை. நீங்க திருத்த போன போதும் முயற்சி தரல, நான் சமாதானப்படுத்தின போதும் முயற்சி தரல. அதனால நம்மை கைவழிந்து உங்களை போல் என்னையும் கை கடுப்பாக இடித்து. கை கடுப்புன்னா எத்தனை முறைச்சோம், கண்ணால முறைச்சோம் திருந்தல, வாயால சொல்லி பார்த்தோம் திருந்தல, என்ன பண்றது, கையால அப்படி பிடிச்சி கோபத்தோட அப்படி கடுப்பா தள்ளி விட்டா என்ன இந்த பொண்ணு இப்படி அவமானப்படுத்துறாளே, இனி இவளாண்ட போய் நின்று நாம விசவு வாங்கணும் அவமானப்படணும்னு நமக்கு அவசியம் இல்லைன்னு அப்படியாவது இவ நம்மளை விட்ட விலகராளா பார்க்கலாம் அப்படின்னு கைவழிந்தாள். அவள் பிடிச்சி தள்ளி விட்டான். அப்படி இருக்கிறாவோ தொலைவில்லி மங்கலம் என்றல்லால் என்ன வார்த்தையும் கேட்க உரால். அம்மா நீ பாகவத்தை அவளாட்டமா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவி, நீ என்ன சொன்னாலும் கேட்பா, கொஞ்சம் திருத்துன்னு தானே கூட்டங்க. அதுக்கேத்த மாதிரி நான் எத்தனை பேசி பார்த்தேன். நான் எது பேசினாலும் அவ காதுல விழ மாட்டேன்றது. ஆனா தொலைவில்லி மங்கலம்னு சொன்னா காதுல விழுறது, தேவர் பிரான்னு சொன்னா காதுல விழுறது. இதை தவிர எது சொன்னாலும் காதுல வாங்கிக்க மாட்டேன்றா. தொலைவில்லி மங்கலம் என்றல்லால் கேட்க உரால். தொலைவில்லி மங்கலம்னு சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையையும் காதாலே கேட்பதற்கும் அவள் தயாராக இல்லை. வேறு எதை பேசினாலும் அவ காதுலையே உழமாட்டேன்றது. இது என்ன இப்படி ஒரு பாக்கியமாக இருக்கிறது? எதனால ஏற்பட்டிருக்கும் இந்த நிலை? உங்களுக்கும் தொலைவெள்ளி மங்கலம்னா பக்தி உண்டு, எனக்கும் உண்டு. ஆனா நமக்கு தொலைவெள்ளி மங்கலத்தோடு சேர்ந்து பல திவதேசத்தையும் பெருமான்களிடத்திலையும் பக்தி இருக்கிறது. பெருமாள் சேவிக்கிறத விட்டுட்டு வேற காரியமும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இவள் தொலைவெள்ளி மங்கலமேன்னு இருக்கா, அதை விட்டா வேற காரியமும் பண்றதில்லை. எப்படி இந்த நிலைமைக்கானால் இவள்
அப்படின்னு நானே யோசிச்சு பார்க்கிறேன், எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னு இந்த தோழி சொல்றா. யோசிச்சு பார்த்துட்டு காரணத்தை சொல்றா. முன்னம் நோற்ற விதிகொலோ முகில் வண்ணன் மாயங்கொலோ அவன் சின்னமும் திருநாமமும் திருந்தவே இவள் வாயனகள். எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ண பாக்கியமா இருக்கலாம் இது. மனுஷா வாழ்க்கையில எந்த நிலைமையில இருக்கிறாளோ, என்ன சுகத்தை அல்லது என்ன துக்கத்தை அனுபவிக்கிறார்களோ அதெல்லாம் அவாலா தேடின்றது தானே. தீதும் நன்றும் பிறர் தரவாரா ஊழ்வினை உறுத்து ஊட்டும் எல்லாம் சொல்றாளே லோகத்திலே. அவா பண்ண பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் தகுந்தபடிதானே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி சதா சர்வகாலமும் பகவானையே நினைத்து ஒரு யோகியை போல வாழக்கூடியதான இந்த பாக்கியத்தை இவள் எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ணின தர்மங்கள், தானங்கள், புண்ணியங்கள், பக்தி இதனுடைய பலனாக பெற்றிருக்கிறாள் போல. ஒருத்தருடைய எல்லா ஜென்மங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு இருந்தால் இதனாலதான் இப்படி ஆனான்னு சொல்லிடலாம். எத்தனை தலபுராணத்துல ஆச்சாரியனிடத்துல சிஷ்யன் கேட்கிறான், இப்ப ஏற்பட்ட பாவிக்கு எப்படி வைகுண்டம் கிடைச்சதுன்னா அவன் முற்பிறவில இப்படி இருந்தான், அதனுடைய பலனா கிடைச்சதுன்னு ஞான திருஷ்டியில பார்த்து சொல்றாளோ இல்லையோ. அந்த மாதிரியான ஞான திருஷ்டி மாத்திரம் நமக்கு இருந்தா பராங்குஷ நாயகிக்கு எப்படி இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம். அது நமக்கு இல்லையே. அதனால முன்னம் நோற்ற விதிகளோ இவள் முற்பிறவிகளில் பண்ணின பாக்கியம் புண்ணியத்தினுடைய பலனாக இருக்கலாம் இது. அல்லது முகில் வண்ணன் மாயங்கொலோ மழை பெய்யக்கூடிய மேகத்தை போன்ற நிறத்திலே இருக்கக்கூடிய தேவபிரான் இருக்கிறானே அந்த பெருமாள், அவனுடைய மாயம் ஆச்சரியமான சேஷ்டிதம். அதாவது யாருக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு உபனிஷத் சொல்றது, பகவான் யாரை வரிக்கிறானோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது. பெருமாள் இவன் என்னண்ட வரணும்னு ஒருத்தனை பார்த்து அனுகிரகம் பண்ணிட்டான்னா அவன் மோட்ச மார்க்கத்திலே போறான், அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொல்றோமே. அந்த மாதிரி பராங்குஷ நாயகி மேல தேவபிரானுடைய கண்ணு பார்வைப்பட்டெடுத்து இவள் என்னை சேர்ந்தவள், என் திருவடிகளுக்கு வர வேண்டியவள், என்னுடைய ஸ்ரீவைகுண்டத்துக்கு என்னை அனுபவிக்க வேண்டியவள் அவன் தீர்மானம் பண்ணிட்டான். அதுக்கு தகுந்தபடிதானே இவ்வளவு இருப்போம். ஆகையினாலே முகில் வண்ணன் மாயங்கொலோ இவளை உகந்து ஏற்றுக்கொண்டு தன் விஷயமாகவே அவளை நினைக்க வைக்கிற புலம்ப வைக்கிற தேவபிரானுடைய ஆச்சரியமான சேஷ்டிதங்களாக இருக்கலாம். இதெல்லாம் அந்த எம்பெருமானுடைய லீலைகளா இருக்கலாம். இதெல்லாம் இவளுடைய முற்பிறவிக்கு கிடைத்த பலனோ அல்லது அந்த எம்பெருமானுடையதான ஆச்சரியமான சேஷித்தமோ ரெண்டுத்துல ஏதான ஒண்ணுதான் இருக்கலாம். அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே. ரொம்ப ஸ்பஷ்டமா, ரொம்ப தெளிவா, ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு கூட அவனுடைய சின்னங்களையே சொல்லிட்டு இருக்கா. அவனுடைய சங்கு, அவனுடைய சக்கரம், அவனுடைய தாமரை கண்கள் அப்படின்னு அவனுடையதான அடையாளங்களே சொல்லிட்டு இருக்கா. திருநாமமும் தேவர்பிரான், அரவிந்தலோச்சனன், மணிவண்ணன் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய வேறு வேறு பேர்களை சொல்லி வாயால அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே. இவள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் தொலைவில்லி மங்கலம், தேவபிரான், அவனுடைய வேறு வேறு பெயர்கள், அவனுடைய திருமேனி அடையாளங்கள், அவனுடைய சின்னங்கள் அப்படின்னு முழுக்க முழுக்க அவன் விஷயமாகவே இவள் மாறிவிட்டால் என்ன கொண்டு இவளை திருத்தணும்னு முயற்சி பண்றீங்களே நீங்க. இவ என்னுடைய பேச்சை கேட்பான்னு நினைக்கிறீங்களே, நீங்க நினைக்கிறது வாஸ்தவம். என் பேச்சை கேட்டு இருந்தா இத்தனை நாள், ஏன்னா நானும் பெருமாள் விஷயமாகவே புலம்பக்கூடியவள்னு. ஆனா இவ தொலைவில்லி மங்கலத்துக்குன்னே அற்று தீர்ந்த பிறகு என்னுடைய பேச்சையும் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேன்றா. அதனாலே இங்க என்னுடைய என் அப்படின்றதெல்லாம் மாத்தின்ட்டு நம்முடைய நமக்குன்னு மாத்தின்ட்டா. ஏன்னா உங்களோட நானும் சேர்ந்துட்டேன். நான் சொன்னா கேட்பான்னு தானே நைசண்டு வந்தேங்க. இப்ப உங்களோட சேர்த்து என்னையும் புடிச்சு தள்ளி விட்டுட்டா. அதனால அவள் தொலைவில்லி மங்கலம் அனுபவத்திற்கும் தேவபிரான் அனுபவத்திற்கும் எதிரா யார் வந்தாலும் எல்லாருக்கும் இதுதான் நிலைமை. அதனால எத்தனை நாம அவளை மாத்தணும்னு முயற்சி பண்ணாலும் அவள் மாறப்போவதில்லை. ஏன்னால் அந்த எம்பெருமான் இவளை ஏற்க வேணும் அப்படின்னு அவனுடைய மயக்கத்தினாலே இவளை அப்படியே மோகித்து விட்டான். இவள் அந்த எம்பெருமானுடைய பைத்தியமா இருந்துருக்கா. இவள் உற்ற நோய்க்கு அருமருந்து அந்த பெருமாள் அவனுடைய திவ்யதேசம்தான். அதை விட்டா வேற வழி இல்லை. நீங்க ஒண்ணு இவளை அழிச்சுட்டு போய் அங்க சமர்ப்பிப்பீங்களோ அல்ல அவன் இவளை அழிச்சுட்டு போவானோ, இது ஒண்ணுதான் வழி, மற்றபடி எந்த முயற்சியும் பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தீர்மானமா தெளிவா சொல்லிடுறா. ஆகையினாலே இவள் வாக்காலே வரக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திவ்யதேச பெயர்களையும் அவனுடைய பெருமைகளையும் அவனுடைய அழகையும் கேட்டு நீங்க அனுபவிங்க. முடிஞ்சா நான் அனுபவிக்கிறேன். அதை விட்டுட்டு இவளை மாத்தணும்னு நினைச்சங்களோ, இப்ப வானம் கையை பிடிச்சுதான் தள்ளி விட்டா. இன்னும் கோபம் வந்ததோ கைகலப்பாயிடும், என்ன வேணாலும் பண்ணுவா. அதனால ஒதுங்கி இருப்பது நமக்கெல்லாம் அழகு அப்படின்னுட்டு இந்த பாசுரத்துல ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை
ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்னன்னா, அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே. எப்பவும் கிளிப்பிள்ளையை போலே அவனுடைய பெயரை, அவனுடைய திவ்ய தேசத்தினுடைய பெயரை, அவனுடைய அடையாளங்களை தெளிவா சொல்லிட்டு இருக்காய்வோ. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முன்னம் நோற்ற விதிகளோ முகில் வண்ணன் மாயங்களோ, எப்போதும் எம்பெருமானையே பேசக்கூடியதான புண்ணியத்தை இவள் பண்ணியிருக்கிறாள். அல்லது எப்போதும் தன்னை பற்றியே பேச வைக்கும்படியான ஆச்சரியத்தை பெருமாள் பண்ணியிருக்கான். இதுக்கு என்ன சூக்ஷ்மார்த்தம், தாத்பரியார்த்தம் அப்படின்னா, பெருமாள்கள்லாம் பராங்குச நாயகியினுடைய வாயால பாட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு காத்துன்றிருந்து ஆசைப்பட்டு வாங்கிட்டாலாம் பாட்டை. நம்ம ஆழ்வாருக்கும் மற்ற ஆழ்வார்களுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற ஆழ்வார்களை விட நம்ம ஆழ்வாருக்கு என்ன பெருமை? மற்ற ஆழ்வார்கள்லாம் பெருமாள் இருக்கிற இடம் தேடி போய் பாடினான், ஊர் ஊரா தேடி போய் பாடினான். இவர் இடத்தை விட்டு நகராதவர். இவர் இருக்கக்கூடிய திருப்புலி ஆழ்வார் கிளையிலும் பொந்திலும் அமர்ந்து கொண்டு 36 பெருமாள்களும் வரிசையில காத்துன்றிருந்து ஆசைப்பட்டு பாட்டை வாங்கிட்டார். இப்படி முகில்வண்ணன் மாயங்களோ, அந்த எம்பெருமான் எப்படியாவது இவ வாயில பாட்டை வாங்கிடணும்னு ஆசைப்பட்டு வந்து காத்துன்றிருந்து பாட்டு வாங்கிக்கிறானே, அதனாலே அவனுடைய நாமமும் அவனுடைய சின்னங்களும் இவள் வாயிலே திருந்தி வருகின்றன. அதாவது எப்படி வர வேணுமோ அந்த மாதிரி ஆச்சரியமா வருது அப்படின்னு பெருமாள்கள்லாம் இவ வாயாலே பாடல் பெற வேணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு அர்ச்சாவதாரமாக இருந்தாலும் அர்ச்சாவதார பெருமாள்கள்லாம் இடத்தை விட்டு நகர்ந்து வந்து ஆழ்வார் திருநகரியிலே திருப்புலி ஆழ்வார் அடியிலே வந்து இவள் வாயாலே பாடல் பெற்ற பிறகு, அப்பா நம்மாழ்வாராலே பாடல் பாட பெறவிட்டோம், நம்மாழ்வார் வாயாலே திவ்யதேசம் என்கிற அந்தஸ்தை பெற்றுவிட்டோம், நம்மாழ்வாரே இந்த பெருமாளை பாடியிருக்கார் அப்படின்ற அந்தஸ்தை வாங்கி எடுத்து இதுக்கு மேல நாங்க பெற வேண்டிய சிறப்பு என்ன இருக்கிறதுன்னு ஆசைப்பட்டு பெருமாள்களே வந்து காத்துன்றிருந்து பாசுரம் வாங்கின நாயகி இந்த பராங்குஷ நாயகி. பரக்கால நாயகி கேட்டமா தேடி தேடி போய் பாடினவல்ல, பெருமாளை தேடி வர வச்சு பாட்டு பாடினவோ. அப்படின்னு பெருமாள் தன்னுடைய ஆச்சரியமான செய்கையினாலே தன் அழகை இவளுக்கு காட்டி இவளை மயக்கி இவள் வாயாலே ஆசையாக வந்து பாட்டு வாங்கிட்டு போனான் அப்படின்ற விஷயம் இதிலே சொல்லப்பட்டது. இதோட இந்த அனுபவம் முடிகிறது. மற்ற பாசுரங்களை நாளை பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே இந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.